கண்ணை பார்த்து பேசுவார். எனக்கு தெரிஞ்சு கண்ணை பார்த்து பேசுகிற தலைவர் அவர் தான். ஆனால் இப்போ நடிகா படத்தில் பார்க்குற ஒருவேளை அண்ணன் நிறைய இதெல்லாம் கண்ணெல்லாம் பார்த்து பேச மாட்டான்னு தெரில, அது அவரை தான் கேட்கணும். ஆனால் ஆரம்பத்தில் யார் போய் எப்போ என்ன சொன்னாலும் நேருக்கு நேராக கண்ணை பார்த்து தான் பேசுவார். அப்போ உங்களுக்கும் தலைமைக்கும் பிரச்சனை இல்லை? இல்லை, எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு வருத்தம் உண்டு. நீங்கள் அங்கீகரிக்கிற ஆட்கள் வாய்க்கு அரிசி போட்டு வான்னு கூப்பிட்டோன்னு நிறுத்துங்க, அவன் எங்கேயும் போக மாட்டான். ஆனால் இன்றைக்கி அவன் அறிவாளி, திறமைசாலி, பணக்காரன், வீட்டை முடக்க இருப்பான், 4 கார் எடுத்து வருவான், அப்படி செய்வான் இப்படி செய்வான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்வை கொஞ்ச நாளைக்கு அவன் இங்கே வந்து இருந்து வேடந்தாங்கல் மாதிரி இருப்பான், போயிடுவான். வேடந்தாங்கல் மாதிரி இருந்து போன இப்போ எம்எல்ஏ வரைக்கும் நம்ம பார்த்தோம். பூந்தோட்டம், பேரளம், அங்கே காரில் ஏறினேன், ஸ்ரீமுஷ்ணா வரைக்கும் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிட்டேன். அப்போ தான் அவருக்கு விளங்குனுச்சு, ஓ இவ்வளவு நடந்திருக்கா. அப்போ தான் கேட்டார், ஏன்பா நீ அழைச்சி வந்து கட்சியில் விட்டேன்னா தான் நான் நினச்சிருந்தேன், அந்த கூட்டமே நீ கூட்டின கூட்டம்னு இப்போ தான் சொல்கிறேன். அப்போ அவங்க சொந்த சாதியை சேர்ந்தவனையே நாம் ஏதாவது செய்கிற மாதிரி ஒரு நிலைமை போயிடுவோம், வகையாக்கிக்கிற மாதிரி இருக்கும். ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இருந்தால் அது கொலையில் போய் முடிஞ்சிடும். ஸோ எனக்கு ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறை நான் இழக்க முடியாது. இந்த இயக்கத்தில் இருந்தோம்னா அந்த இடத்துல தான் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். இயக்கத்தில் இருக்கலாமா வேணாமான்ற இடத்துக்கு வந்துட்டு அமைதியாயிட்டேன். இன்னைக்கு காலையில் பெட்ரோலை ஊற்றிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் செத்து தொலைஞ்சலான்னு நினச்சேன். இருந்தாலும் உங்களுக்கு கூட இருந்து உழைக்க வேண்டிய வாய்ப்பை வந்து இழக்கக்கூடாது, இன்னும் உங்களை உயர்த்தும் தான் நோக்கம். ஆனால் இதுக்கு மேலே நம்மளால் ஜீர்ணிச்சிக்க முடியல. ஒன்று இயக்கத்தை விட்டு நான் வெளில போகணும், இல்லை இந்த மண்ணை விட்டு வெளில போகணும். என்ன செய்யறது தெரியாமல் இருக்குன்னு போட்டேன் மெசேஜ். ஒரு 10:30 மணி இருக்கும் நைட்டு. ஆள் துட்டி பிடிச்சி ஒன்றும் இல்லை வந்துட்டார். அவரு தான் மாவட்டத்துக்கு, அவர் தான் எல்லாத்தையும் பார்க்குறவர். அவருக்கு என்னடா நம்ம தம்பி பேரும் போகுதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு. நான் அவருக்கு அடிக்கிறேன், என்ன தானே நடக்குதுன்னு. அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். அமைச்சர் தான் சொல்லி அங்கே போனால் அங்கேயும் போட சொல்லிட்டாங்க. உங்கள் கட்சி எடுத்துகிட்டு போனால் உங்கள் தலைவரை போட விருப்பம் இல்லை, பிறகு உன் பேரை போட வேணான்னு சொல்லிட்டாங்கன்னொன்னே எனக்கு தாங்க முடியல. உச்சபட்சமான கோபத்தில் இருக்கிறேன். அலையா வீட்டுக்கு விருந்தாலேயே போகக்கூடாது, மதியாத தலைவாசல் மிதியாது. நீ சிஎம் இருந்தால் யாராக இருந்தானா வரலன்னு நம்ம போகக்கூடாது முடிவுபட்டேன். குழந்தை அரசனுக்கு திரும்ப கட்சியில் கொண்டு சேர்த்துட்டோம்னா இந்த டெல்டா மாவட்டத்தில் திரும்ப ஒரு வலிமை இருக்கும். அவன் அந்த ஆளுடைய இது ஸ்டைலே வேறு. அது எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது. அது ஒன்று தான் என் மனசில் அறுத்துக்கிட்டே இருக்குது. நான் நிம்மதியாக சாவேன், இப்போ சாவுந்த விட நிம்மதியாக சாவேன். பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மோட சிறப்பு விருந்தினராக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியோட நிறுவனர் மற்றும் தலைவர் தோழர் குடந்தையரசன் இணைஞ்சிருக்காரு. வாங்க தோழர், வணக்கம். தோழர், நம்ம பார்வையாளர்களுக்கு ஒரு அறிமுகத்தோடு நம்ம நகரலான்னு நம்ம கருதுகிறோம். அதனால் நீங்கள் முன்னாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நபர்னும் இந்நாள் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்தவர்னும் சொல்லிட்டு நகர்றோம். ஒரு சின்ன ஏங்கிறது வந்தீங்கன்னு சின்னதாக சொல்லிவிட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தை, விடுதலை தமிழ் புலிகள். சிறுத்தை, புலி, முன்னாள் சிறுத்தையாகவும் இந்நாள் புலியாகவும் இருக்கீங்க. சிறுத்தை வேகமாக இருக்கும், புலி பலமாக இருக்கும். ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு தேவை தான். ஏன் இந்த மாற்றம்? எழுச்சி தமிழன் தொல் திருமாவளவன் அவருடைய கரம் பற்றி அரசியல் களத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு 15 ஆண்டு பணியாற்றிருக்கிறேன். 1997 நான் அவரை சந்தித்தேன். 97 சந்தித்த பிறகு என்னுடைய வாழ்க்கை இருந்துருச்சு, இவ்வளோதான் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சமூகத்தில் அங்கே களத்தில் நின்று களமாடிக்கிட்டு இருந்தேன் நான். அப்போ இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு சமூகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச பணிகளை செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் அப்போல்லாம் ஒரு வீரியமாக இருக்கிறனால கொஞ்சம் இந்த தமிழ் தேசிய அரசியல், சாதி ஒழிப்பு அரசியல் இதெல்லாம் அதிதீவிரமாக இருந்த காலத்தில் நாங்கள் கொஞ்சம் ஈர்ப்பாக இருந்த காலகட்டம்.
95 வாக்கில். ஸோ நான் கல்லூரி மாணவர் பேரவைத் தலைவராக இருந்தப்பெல்லாம் கூட சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து நிறைய விஷயங்களை பண்ணுறதுனால அது ஒரு நெருக்கடியான கொலை வழக்கு வரைக்கும் போய் நின்று குற்றம் சாட்டப்பட்டேன். அதனால் அப்போ என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை. அப்போ இதுக்கு மேலே வந்து அரசியல் அதிகாரத்தோடு தொடர்புடைய ஜனநாயக அரசியலை, பாராளுமன்ற தேர்தல் அரசியலை தாண்டி அனிகிலேஷன் என்கிற அந்த தத்துவார்த்தம் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம அதில் வந்து பயணித்து நம்ம ஏதாவது செஞ்சிடணும்னு நினச்சி தான் ஒரு முனைப்போடு இறங்கினேன். அந்த நேரத்தில் அண்ணன் வந்து வாய்க்கரிசி போட்டு வாங்க அப்படின்னு என்னோட களமாடுறதுக்கு வரக்கூடியவங்க வாய்க்கரிசி போட்டு வாங்கன்னு அவர் ஒரு பக்கம் அறிவிக்கிறார். நான் ஏற்கனவே களத்தில் நின்று களமாடிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அங்கே உள்ள 8-10 மாவட்டங்களில் பெரும்பான்மையாக எல்லாருக்கும் என்ன தெரிகிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி கட்டத்தில் இருக்கிறேன். இப்போ நம்ம இவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப வாய்க்கரிசி போட்டு வாங்கன்னு கூப்பிட்றப்ப நான் அவருக்கு பலமாக கூடுதலாக துணை நிற்கணும். ஏன்னா அவருக்கு இந்த ஆசை இல்லை, இந்த அதிகாரம் அரசியல் இந்த இந்த பூர்சு அரசியல் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாரு. அப்படின்னால தான் பாராளுமன்றம் பன்றிகள் கூடும் மன்றம் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ நம்ம இந்த நேரத்தில் இது நினைக்கிறதுனால இந்த அரசியலை தள்ளி வச்சுட்டு சமூக அரசியலை பண்ணுவோம். சமூகத்துக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க இந்த மண்ணுக்கே சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கோட்பாட்டை எடுத்துக்கிட்டு வேலை செய்கிற அந்த தொடர்பு எனக்கு நிறையா இருந்ததுனால அதில் போயிட்டு பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் நான் வந்து விடுதலை சிறுத்தைகள், அப்போ வந்து டிபிஐ தலித் பந்தர்ஸ் ஆஃப் இந்தியா விடுதலை சிறுத்தைகள்ன்றது, அப்புறம் வந்து வெளியில் அவர் அண்ணன் அந்த டிபியிலேருந்து வெளில வந்துட்டார். அப்போ ராம்தாஸ் அத்வாலே தான் இப்போ சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கிறதுங்களா, சோசியல் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர். அவர் தான் அப்போ வந்து தேசிய ஒருங்கிணைப்பாளர். சபிதா அம்பேத்கருடைய மனைவி தான் வந்து தலைவர். அப்போ அவருடைய ஒருங்கிணைப்பில் அந்த இயக்கம் நடந்துகிட்டு இருக்கப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சபிதா அம்பேத்கர் இறந்த பிறகு அம்பேத்கருடைய ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுக் கட்சி, அதை நம்ம ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்லி மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், கிட்டத்தட்ட 13 அமைப்புகள், அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து எல்லாரும் அதை கலைச்சிருவோம், அம்பேத்கர் உருவாக்குன அந்த பேரில் நம்மளாம் இயங்குறப்ப இந்த டிபிஐ கலைக்கப்பட்டு அங்கே போயிடுச்சு. அப்போ அதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அத்வாலையாக வச்சுருக்க அமைப்பு பேர் RPI-A அப்படின்றது. அது அம்பேத்கரையும் குறிக்கும், அத்வாலையும் குறிக்கும். அப்போ நான் வந்து அதுக்கு பிறகு தான் அண்ணன் வந்து டிபிஐ என்றலேருந்து மாற்றா விடுதலை சிறுத்தைகள்னு அவர் கொடிக்கடிலாம் டிசைன் பண்ணி தனியாக வந்தார். இதுக்கு எந்த தீர்மானம்லாம் உண்மையிலே சொல்லப்போனால் அதுலேருந்து வெளில வந்துன்னு அண்ணன் இது வரைக்கும் காமிச்சிட்டதே கிடையாது. அதுக்கு தனி கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் போட்டது கிடையாது. இல்லை, இப்போ பொதுவெளியிலேருந்து அதனோட நீட்சி தான் டிபிஐலேருந்து இப்போ நான் ஒரு இயக்கத்தில் அதுதான் பெயர் மாற்றப்பட்டிருக்குதா நம்ம நான் வந்து ஆமாம் அப்படி தான் நினைப்பீங்க. இப்போ நான் வந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து இருந்தேன், வெளில வந்துட்டு விடுதலை தமிழ் முடியும். அப்போ நான் விடுதலை சிறுத்தையில் இருந்தேன்றதை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ டிபிஐயில் தான் அவர் இருந்தார். ஆனால் டிபிஐலேருந்து விடுதலை சிறுத்தைகள் விசிகான்னு வருது பார்த்தீங்களா கட்சியா, விடுதலை சிறுத்தைகள் தான் கட்சின்றது அப்புறம் தான். அப்போ விடுதலை சிறுத்தைகள்னு வரதையே வந்து அவர் டிக்ளேர் பண்ணவே இல்லை, எங்கேயுமே டிக்ளேர் பண்ணலை. நீங்கள்லாம் போய் வரலாற்றில் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், யாருக்குமே தெரியாது, கூட இருக்கிற யாரையுமே அப்படி இல்லை. அப்படியே மைல்டாக அதை வந்து இந்த 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 எமர்ஜிங் இந்த மண்ணில் வந்து ஒரு அண்ணன் திருமாவளமும் அவருடைய பேச்சை கேட்டு ஒரு 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 மக்கள் திரட்சி உருவாக இந்த பேரை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே கடந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நின்று வெற்றியும் பெற்றுட்டார். ஆனால் அவர் எந்த இடத்துலையும் வந்து டிபிஐலேருந்து நான் வெளில வரோம், புதிய இயக்க ஆரம்பிக்கிறோம், அதுக்கு நான் தான் தலைவர், நான் தான் ஒருங்கிணைப்பாளர், நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் அமைப்பாளர் அப்படின்னு எங்கேயுமே அவர் டிக்ளேர் பண்ணல. இதுதான் அதோடைய கொடி அப்படிலாம் இல்லை. அவருடைய அறிவு கட்டின வரைக்கும் அவர் வேலை களத்தில் மக்கள்கிட்ட வேலை செய்ய அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அதில் வந்து பயணித்தேன். இப்போ அண்ணனுக்கு வந்து மணி விழா எடுத்தோம், 60 மணி விழா இங்கே சென்னையில் தான் எடுத்தோம். அதில் அவர் பேசியிருக்காரு, சிறுத்தையும் புலியும் இங்கே ஒன்று தான், தனி இயக்கம் தேவையில்லை, ஆனாலும் அவர் தனியாக இயங்கினாலும் அவரும் நானும் வேறு இல்லை, விடுதலை சிறுத்தைகளும் விடுதலை தமிழ் புலி கட்சியும் வேறு இல்லை, ஒரே கொள்கைக்காக வந்து களத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் என்று அவரே வழிமொழிந்தே சொல்லியிருக்காரு. எனவே உங்கள் கேள்விக்கே பதிலே அண்ணன் சொன்னதிலே பதிலாக இருக்குது.
எனவே இப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் வந்து தொடங்க ஆரம்பித்தோம். அப்படி வரப்போ கிட்டத்தட்ட வந்து 97லேருந்து பயணித்தோம். 97 திண்டிவனத்தில் தான் ரோசனைன்ற இந்த முகாமில் தான் முதல்ல சந்திக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் முதல்ல நான் வந்து அண்ணன் திருமாவை பார்க்குறப்ப என்னென்னா திண்டிவனம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த இப்போ பிரிட்ஜு கட்டிருக்காங்க. அப்போ செஞ்சி ரோட்டுக்கிட்ட அந்த பிரிட்ஜ் இருக்கும் வந்து அதில் வந்து ஒரு பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு சின்ன சூட்கேஸ் எடுத்துகிட்டு போய் வாக்கு நடக்கிறாரு. எனக்கு பாதுகாப்பாக இந்த ரோசனையில் டிபிஐ தோழர்கள் வந்திருக்காங்க. அதில் இப்போ கூட நிறைய பேர் வடிவேலு, சாரதி, நிறைய பேர் அந்த இப்போ கூட பொறுப்புலலாம் இருக்காங்க, பார்த்துருக்காங்க. அவங்க வந்து என்னோட 3 பேர் வந்திருக்காங்க. அண்ணன் கிராஸ் பண்ணுறதை பார்த்து அண்ணன் போகிறார் அண்ணன் தோழர் போகிறார் அண்ணன் போகிறாருன்னு ஓடுறாங்க. சின்ன பொசுக்குன்னு இவங்க எல்லோரும் ஓடுறாங்களேன்னு பார்த்தா போய் பெட்டியை பிடுங்குறாங்க. அண்ணனை பிடிச்சி ஏறுங்க அண்ணன் எங்கேப்பா வந்தீங்கன்னு கேட்குறாரு. ஆனால் ஆட்டோ அப்போ ரிச்சா கை ரிச்சா மிதிச்சு போகிறது, அந்த மிதிச்சு போகிற வண்டியை கூப்பிட்றாங்க. அப்புறம் அதில் ஏறுறாங்க. ஏறி ஒருத்தர் கூடவே என்னோட வந்தாங்களும் என்னை விட்டுட்டு நாங்கள் ஒரு 3 பேர் வந்தாங்க. அதில் 2 பேர் அவங்களோட போயிட்டாங்க, என்னோட ஒரு ஆள் மட்டும் இருந்தாங்க. அப்போ அவர் முன்னாடி போயிட்டார். அப்போ தான் முதல்ல பார்த்தேன். போயிட்டு அப்படின்னா ரோஷனில் ஒரு அங்கே முகாம் இருக்கும், ஒரு சின்ன வீடு போர்டு போட்டு சிறுத்தை படம் போட்டு டிபிஐன்னு தான் போட்டிருக்கோம். அப்போ டிபிஐயில் முகாமில் போய் பார்க்குறேன். அப்போ போகிறப்ப தான் அப்போ தென்மண்டல செயலாளராக இப்போ பெரியகுளத்தில் வேட்பாளர் சக்திவேல் இருந்தார். வடமண்டல செயலாளராக லாரன்ஸ் வழக்கறிஞர் இருந்தார், இப்போ இறந்துட்டார் அவர். இப்போ லாரன்ஸு அவர்கிட்ட தான் நான் போயிருக்கேன். ஏன்னா வழக்கு விஷயமாக ஒரு கையெழுத்து ஆக வேண்டியதாக இருக்குது. ஒரு கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக நான் சேர்க்கப்பட்டு அந்த வழக்கு சம்மந்தமாக நான் அங்கே இருக்கிறேன். அது தனி, அது ஒரு சப்ஜெக்ட். அப்போ நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறோம். அப்போ வந்து அவரை வந்து அந்த முகாமில் பார்க்குறப்ப கையில் கட்டிட்டு சட்டம் போட்டு உட்காந்துருக்கிறாரு. ஒரு 12:30 மணி 1 மணிக்கு போல் நான் போய் பார்க்குறோம். நான் பார்க்குறேன். அன்றைக்கி எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் பாட்டிலாம் வந்திருந்தாங்க என்னை பார்க்க கும்பகோணத்துலேருந்து. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிஷன் பில்லில் கையெழுத்து போடுறதுனால எங்களை பார்க்க வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி இத்தனாம் தேதி வராங்கன்னு முன்னாடியே தெரியுன்றதுனால நான் எங்கள் அம்மா அப்பாவும் அதை கேட்டுக்கிட்டு அந்த தோழர்கிட்ட கேட்டு அவங்க வந்துட்டாங்க. சாலை தோழர்கிட்ட இவங்க லாரன்ஸ் தோழர்கிட்ட கேட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் முதல்ல போய் பார்த்தேன். அப்போ என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, ஏங்க வந்தீங்க என்னன்னு கேட்டப்போ தான் அந்த எங்களுடைய ஹிஸ்ட்ரியை சொன்னேன். அவருக்குரிய ஆச்சரியம். அப்போ ஆச்சரியம். ஆனால் வந்து அவர் ஒரு விஷயத்தில் கண்டுக்கலைங்களே என்ன, ஏன்னா நான் திமுகவில் இருந்து அந்த வழக்கு ஆணுச்சு. அப்போ நான் திமுகவிலேருந்து அப்போயும் திமுகவில் தான் இருக்கிறேன். நான் அதுக்கு பிறகு தான் திமுக விட்டு வெளில வரேன். திமுக விட்டு வெளில வரேன்னா நான் வந்து சேர்மனாக 2 தடவை வந்திருப்பேன், ஒரு 3 முறை எம்எல்ஏ வந்திருப்பேன், எம்பியாக வந்திருப்பேன், மினிஸ்டராக கூட வந்திருப்பேன். நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மூத்த தோழர்கள் திமுகவுக்கு மூத்த தலைவர்களே நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் 95லேயே திமுகவில் கல்லூரி சேர்மன். அப்போ வந்து மதிமுக வந்து கடுமையாக பிரிஞ்சு போய் பயங்கர ஸ்ட்ரென்த்தனாக இருக்காங்க தமிழ்நாடு முழுக்கும். அப்போ வந்து மாணவர் பேரவை தேர்தலில் வெற்றி பெறுவது தான் திமுகவுடைய மிக முக்கியமான இலக்காக இருக்கும், குறியாக இருக்கும். அதே மாதிரி வந்து மதிமுக பிரிஞ்சு வந்தனால மதிமுக சமமாக எல்லா இடத்துலையும் வெற்றி பெறாங்க. அப்போ நான் தான் அந்த இடத்துல முதல்ல கும்பகோணத்தில் உடைக்கிறோம். ஜெயித்தவங்க எல்லாரும் டெபாசிட் போன அளவுக்கு வந்து வெற்றி பெற்றோம். அந்த வெற்றியை தவிர வந்து அரசியலாக ஓட்டு போகிறதுல எந்த வெற்றியும் பெறல நான். அப்போ தான் வந்து அந்த தேர்தலில் இப்போ நான் வந்து வலுவாக இருக்கிறேன். என்னன்னு சொல்ல போனால் எங்கள் சின்ன கலைஞர்னு சொல்லக்கூடிய அமைச்சர் கோசிமணி அவங்க தோளில் கை போட்டு கூப்பிட்டு போகிற அளவுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு 21 வயசு இருக்கிறப்ப என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு திமுக கூட்டங்கள்லாம் நடந்தால் தம்பிகிட்ட சொல்லிட்டீங்களா, எங்கே இருக்காப்புல கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு மாணவரணி பொறுப்பாளர்லேருந்து ஒரு தகவல் வரும். நான் ஒரு 50 பேர் 100 பேர் அப்பயே அழைச்சிட்டு போவேன். இந்த 50 பேர் 100 பேர் அழைச்சி போகிறது வந்து அப்போ முக்கியமான ஒரு தேவையாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆள் யார் சேர்க்குறாங்களோ அவங்க மேன் பவர்ன்றது. அப்போ நான் கல்லூரி எங்கள் வீட்டு பக்கத்தில் 2 ஹாஸ்டல் இருக்குது, விக்டோரியா ஜூப்ளி ஹாஸ்டலு, பிசி ஹாஸ்டலு, எஸ்சி ஹாஸ்டலு. ஸோ ஹாஸ்டலில் இருக்க கூப்பிட்டவங்களை நான் போய் கூப்பிட்டா வந்துடுவாங்க. அழைச்சிட்டு போயிட்டு இங்கே ஆளுக்கு 10 பேர், இந்த ஹாஸ்டலில் 10 பேர், அந்த ஹாஸ்டலில் 10 பேர், எஸ்சி ஹாஸ்டலில் ஒரு 25 பேர் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுவேன். அப்போ அங்கே போய்ட்டு ஒரு டீ வடை சாப்பிட்டேன். ஒரு டீ வடை சாப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயம். இங்கே வந்துடும் நம்ம நிறைய. ஆமாம், இதை ஏற்காக சொல்கிறேன்னா இப்படித்தான் நான் வந்து திமுகலேருந்து பிசிகாவுக்கு அந்த சூழலில் இருக்கிறப்பே வந்துட்டேன். என்ன ஈர்ப்புனால வந்தீங்க? இதான் இந்த வழக்கு அப்போ போய் பார்க்குறோம் கையெழுத்து போகிறப்ப.
அப்போ வந்து அவரை வந்து கைலி சட்டையோட பார்க்குறேன், பேசுகிறேன். அப்போ அவர் என்ன இது எதுக்காக சொல்ல வரேன்னா, திமுக நிராகரிக்கிறார். அதுக்காக சொல்ல வரேன். நான் வலுவாக இருந்தாலும், அறியப்பட்ட நபராக இருந்தாலும், ஒரு அமைச்சர்கிட்ட மற்ற அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றவங்க எல்லாருக்கும் தெரியப்பட்ட நபராக இருந்தாலும், இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர் கோவிசிலேயே இவங்க திருச்சி சிவாலாம் அப்போ மாணவரணி துணை அமைப்பாளர் இருக்காங்க. எனக்கு அவங்களாம் எனக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க. உலக தொடர்பில் இருக்கிறேன். அவ்வளோ வலுவாக இருந்தாலும் என்னை நிராகரிக்கிறார் அண்ணன். ஏன்னா திமுக தான் இருக்கிறேன். அதுக்காக சொல்கிறேன். அதுக்காக இந்த பாயிண்ட் வந்தேன். அப்போ என்னடா அது நம்மளை வந்து ஒரு நம்ம இவ்வளோ பெரிய சம்பவத்திலலாம் சம்மந்தப்பட்ட நபராக வந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட நபராக இருக்கும். 7-8 மாவட்டத்தில் நம்ம விளம்பரமான ஆகிறோம். இவர் யாருன்னு நமக்கு இன்னும் தெரில. டிபிஐன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. முதல்ல இங்கே எழுதியிருக்கிறாங்க, மதுரையில் எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்களே. எனக்கு யார் இந்த அமைப்பையோ இவரையோ கேள்விப்பட்டது. நம்ம ஓரளவுக்கு அரசியல்லாம் படிக்கிறாள், புத்தகம் படிக்கிறாள். எங்கள் அப்பா கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. எங்கள் அப்பா எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் அரசியலில் ரொம்ப ஈர்ப்பாக இருப்போம். திமுகவில் மாணவர்கள் இருக்கிறப்பெல்லாம் பார்த்துங்களேன், எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருவோம். அப்போ பார்க்குறப்ப இவர் யாருன்னே தெரியல, இப்படி இருக்கிறாரு அப்படின்னு பண்ணால் அப்போ தான் வந்து நம்மளை அங்கீகரிக்க மாட்டுறாரு அப்படின்னு முதல் இதுலேயே வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா போய் சொல்லுன்றாரு. அப்பா சொல்லுப்பா, அவர் முக்கியமானவர்ப்பா, காசு பணத்தெல்லாம் ஆசைப்படாதுப்பா, ஒரு இயக்கம்ப்பா இது மக்களுக்காக பணியாற்றாது, பட்டியல் சமூகத்துக்காக உழைக்கிறவங்கப்பா, இது அம்பேத்கர் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு. இப்பா சும்மா இருப்பா, அவர் கண்டுக்க மாட்டுறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ தான் வந்து எங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தை பயிர் பண்ணாமல் இருந்தோம் அந்த வழக்குனால. அப்போ போய் எங்கள் அப்பா வந்து அண்ணன் சொல்கிறாரு, தம்பி 2 ஏக்கர் நிலம் இருக்குது, வீடு இருக்குது, 2 பிளாட் இருக்குது, வீடு இருக்குது, அது உங்கள் இயக்கத்தை வச்சிங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், அதே மாதிரி எதிராளியை விடக்கூடாது, பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. போய் கொடுக்குறது இவர் எதுவுமே பதில் சொல்ல. ஏன்னா நான் உண்மையை இப்போ நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அண்ணன் ஏன்டா எங்கள் அப்பா அப்படி சொன்னார்னு நான் அப்போ அண்ணன் வந்து பதில் சொல்ல நினச்சேன். அப்போ அண்ணனுக்கு வந்து அவர் அரசு ஊழியர் பேசுவார், இந்த மாதிரி களத்தில் வந்து போராடுவார். இல்லையா இது மாதிரி ஒரு புது அனுபவத்தில் என்னை சந்திச்சிருக்காருன்னு நான் நினச்சிட்டேன். அப்புறமா அப்போ வந்து பதில் ஒன்றும் சரியாக வரலன்னா அப்புறம் அதில் விட்டேன். அன்றைக்கி பார்த்தோம், பேசினோம், சரி பார்க்குறேன்னாரு, அதில் போயிட்டார். அப்புறம் பார்த்தோன்னா 2 இடத்துல அப்போ எங்கெல்லாம் கறிக்கொட்டையில் அதுக்கப்புறம் எழுதியிருக்க இடத்துலலாம் சித்திரை திருவிழான்னு போட்டு எழுதியிருக்கோம். ரோசனில், கடங்கல்ல, திண்டிவனத்தில், அதை விட்டால் மரக்காணத்தில், அதை விட்டால் மதுரையில் தல்லாகுளம் நான் போவேன். அங்கே போய் வர தங்கி அங்கே எழுதிருந்துச்சு. ஸோ எழுதியிருந்தாலும் ஒரு ஈர்ப்பு. அப்புறம் அவரை பற்றின ஒரு பார்வையில் அவரோட இயங்கணுன்றது எனக்கு ஏன்னா அந்த கோட்பாடு வந்து எனக்கு பிடிக்குது. வாய்க்கு அரிசி போட்டு வாங்கன்னு போடுறது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வாய்க்கு அரிசி போட்டு போகிறோம். அதே ஒருத்தர் சொல்லிட்டு ஆமாம், அவரே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச வேலைலாம் செய்வோன்றது அடிப்படையில் நாம் போய் நிற்கிறோம். அது நக்கீரனில் இதிலலாம் வந்து ஜூவிலாம் கூட ஒரு படம் போட்டு என்ன அருவாளில் ரத்தம் சொட்டுற மாதிரி ரொம்ப கடுமையாக கூட என்னை வந்து விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தாங்க. அது எனக்கு பெரிய நெருக்கடியை உருவாக்குனுச்சு. அப்போ தான் எனக்கு அவரை முதல்ல தெரியும். அதுக்கு அன்றைக்கி வந்து என்ன அன்றைக்கும் எப்படி இருந்தாருன்னா ஒரு 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை ஓடுது. அவர் பாண்டிச்சேரியிலேருந்து அரசு வணங்காமுடி, தடா பெரியசாமி, அப்புறம் பாண்டிச்சேரி தோழர்கள்லாம் இருந்தாங்க. மரக்காணத்தில் ஒரு குவாரி பிரச்சனை, ஏதோ ஒன்று மக்கள் போராட்டம் எடுத்துகிறாங்க. அதில் வந்து ஏதோ இயக்கவாதிகளுக்குள்ள பிரச்சனை. அது வந்து 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரே மேட்டர் பேசினேன். இன்னும் இந்த மேட்டர் 1 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாத்தையும் பேச விட்டு உட்காந்து பாருங்க. அது மாதிரி பேசியிருந்தப்போ தான் முதல்ல பார்த்தேன், இன்னும் இவ்வளோ பொறுமையாக இருக்காரு, இவ்வளோ பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு நான் அப்போ பார்த்தேன். அதன் பிறகு நான் வந்து இந்த தோழர்களோடு நெருக்கமான பிறகு நான் ஊருக்கு போயிடுறேன், வழக்கெல்லாம் முடிக்கிறேன். பல்வேறு இயக்கங்கள்லேருந்து என்னை கூப்பிட்டுக்கிறாங்க. எந்த இயக்கத்தையும் எனக்கு போக பிடிக்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், தேர்தலில் எனக்கு வேண்டான்னு முடிக்கிறேன். ஏன்னா சாதி ஆதிக்கம் நிறையா இருக்குது. சாதி தான் இங்கே தேர்தல் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறப்ப இனிமேல் தேர்தல் அரசியல் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ நமக்கு தேர்தல் அரசியல் வேண்டான்னு முடிவுக்கு வரப்போ தேர்தலில் பங்கேற்காத பல இயக்கங்களை 2-3 இயக்கங்களை யோசிக்கிறேன். அதில் வந்து சரி வேண்டாம், இங்கே வேறு யாருமே இல்லை, அங்கே இல்லைன்னா வேறு யாராவது இருக்கணும் போகணும். அப்போ அங்கே வந்து தோழர் பகத்சிங்கு, தோழர் வந்து இப்போ கதிரேசன் இருந்தாப்புல, அவர் இந்த பாதிரிமையிலேருந்து தோழர்கள் 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்க எழுதுவாங்க. அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், இது மாதிரி சேரணும்னு முடிவெடுத்து இப்போ என்கிட்ட எப்பயும் ஸ்ட்ரென்த்து இருக்கணும். அந்த எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினேன்.
கூட்டு வச்சு பேசி ஒரு சின்ன கூட்டம் போட்டு நான் என்னை வந்து இணைஞ்சிட்டேன். 97ல் கடைசியில் நான் இணைஞ்சேன். ஆனால் இணையில எல்லாரும் இயக்கிட்டு இருக்கேன், உதவிலாம் பண்ணுறேன். முறைப்படி இயங்கினது வந்து 98ல் தான் நான் இயங்கினேன். அதாவது வந்து நான் பொறுப்பு எடுத்துகிட்டு இயங்குகிறோம். யார் நம்ம இப்போ பாஜகவுக்கு போயிட்டார் விடுதலை நம்பி என்கிற விநாயகமூர்த்தி வந்து, அப்போ விநாயகமூர்த்தி தஞ்சை மண்டல செயலாளர். இப்போ தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கு மண்டல செயலாளர். அவர் கடலூர்காரரு, திட்டக்குடிக்காரரு. அவர் வந்து பொறுப்பாளர்னால அரசு வணங்காமுடிட்டு தஞ்சாவூரில் பொண்ணு எடுத்ததுனால அவர்கிட்ட சொல்லி, ப்ளஸ்ஸு விநாயகமூர்த்திகிட்ட தகவல் சொல்லி, இது தடா பெரியசாமி சொல்லி, அப்போல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ இருக்கிற விடுதலை சித்தமெல்லாம் இப்போ கிடையாது. ஒரு விஷயத்தை யார் பேசணுமோ அவங்கள தாண்டி யாரும் பேச முடியாது. அந்த அந்த இது இருக்கும். அந்த சுதந்திரமும் கொடுத்துருப்பாரு. அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ பெரியசாமிகிட்ட பேசின பிறகு பெரியசாமி மண்டல செயலாளர் விநாயகமூர்த்தி தான். ஸோ விநாயகமூர்த்திகிட்ட பேசும், நான் தோழர்கிட்ட பேசுகிறேன்ன பிறகு அப்புறம் விநாயகமூர்த்தி வராது. விநாயகமூர்த்தி வந்து தான் நாங்கள் ஒரு சின்ன கூட்டம் கும்பகோணத்தில் பாத்திமாபுரத்தில் ஜெரால்டுன்ற ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே கொட்டாயில் போட்டோம். அன்னைக்கு போட்ட இந்த கூட்டம் தான் டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கும் ஒரு வீரியமாக மாறுறதுக்கு ஒரு இதாக இருக்குது. இவ்வளோ தான் நான் எனக்கு தெரிஞ்சு விசிகாவில் நான் அதுக்கப்புறம் அரசியலாக இயக்கமாக சமூகமாக பணியாற்றுறது வேறு. ஏன் வந்தீங்க வெளியே? வெளியில் வர்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருந்துச்சு. எப்படின்னா, எனக்கு அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இன்னமும் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன், அதெல்லாம் வந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அவரும் என்னை ரொம்ப நேசிப்பார். எங்கேயாவது பயணித்தா கூட காரெல்லாம் போனால் கூட என்னை பேச விட்டு வேடி பார்த்துட்டு நான் கொஞ்சம் சிரிச்சு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன். அவர் எப்படின்னா, அவர் பேசவே மாட்டார். இப்போலாம் அண்ணா சிரித்து பேசுறாருல, அதுக்கு முன்னாடி எப்படின்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார். அனாவசியமாக யார்ட்டையும் பேச மாட்டார். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குவார், உள்வாங்கிக்குவார். கேடில் வில்லு செல்வம் அகுது ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை அப்படின்ற அந்த குரல் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்லா பொருந்தும். எனக்கு கரெக்டாக கேட்டுகிட்டே இருப்பார். இப்பயும் லிசன் பண்ணுவார். ஒரு மனு கொடுக்க போனால் கூட நீங்கள் மனுவை கொடுத்தீங்கன்னா உங்கள் கண்ணை பார்த்து பேசுவார். முதல்ல வந்து உங்கள் கண்ணை பார்த்து பேசினா நீங்கள் பொய் சொல்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கண் வந்து பொய் சொல்லாது, பிரெயினுக்கு நேரடியாக டப்புன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஸோ கண்ணை பார்த்து பேசுவார். எனக்கு தெரிஞ்சு கண்ணை பார்த்து பேசுகிற தலைவர் அவர் தான். ஆனால் இப்போ நடிகா படத்தில் பார்க்குற ஒருவேளை அண்ணன் நிறைய இதெல்லாம் கண்ணெல்லாம் பார்த்து பேச மாட்டான்னு தெரில, அது அவரை தான் கேட்கணும். ஆனால் ஆரம்பத்தில் யார் போய் எப்போ என்ன சொன்னாலும் நேருக்கு நேராக கண்ணை பார்த்து தான் பேசுவார். அப்போ உங்களுக்கும் தலைமைக்கும் பிரச்சனை இல்லை? இல்லை, எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு வருத்தம் உண்டு. அது வருத்தம்னா அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் இதில் பேச முடியுமான்னு தெரியல. வருத்தம் எனக்கு என்னென்னா, நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு. 2007 நினைக்கிறேன், அக்டோபர் தீர்மானம். அந்த தீர்மானம் வந்து மாவட்ட அமைப்பாளர்லாம் மாற்றி மாவட்ட செயலாளர்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் வேணும். ஏற்கனவே 8 ஆண்டு 10 ஆண்டு இருக்கிறவங்களெல்லாம் மாற்றி புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் நான் தான் முன்மொழிஞ்சு அந்த நோட்டில் எழுதுனா எடுத்து பார்த்தா தெரியும். வேளச்சேரி தீர்மானம் 2007 அக்டோபர் 16 நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானா அதான். அந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன், நான் தான் முன்மொழிகிறேன். அவர் என்ன பண்ணுவார்னா, இப்படி கேட்டுகிட்டே வருவார். மற்றவங்க தான் கேட்பாங்க, நாங்கள் அமைதியாக உட்காந்துருப்போம். நான், ஈழ உழவன், இனியன், நாங்களாம் அமைதியாக உட்காந்துருப்போம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் நீங்கள் எதுவும் சொல்லலையா அப்படின்வார். இங்கே கருத்தை கேட்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அதுலேயும் பார்த்தா இவங்க 2 பேரும் அமைதியாக தான் உட்காந்துருப்பாங்க. நான் தான் எடுத்து அப்புறம் அப்படின்னு பேசுவேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி 8 வருஷம் 99 நெருக்கி 98-99லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் மேலே இருந்துட்டேன். பிரித்து கொடுக்கணும். இது வந்து எனக்கு 2 வாகனம் இருக்குது, 2 கார் இருக்குது, என்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, என்னால் பயணித்து போக முடியும். திமுக அதிமுகவே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் சின்னதாக பிரித்தோம்னா அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவில் இயங்குறதுக்கு ஒரு கட்டமைப்பு வந்து இன்னும் வலுவாக இருக்கும். அதாவது மாவட்டங்களை பிரிக்க சொல்கிறேன். மாவட்டம் ஒரே மாவட்டம், தஞ்சை மாவட்டம்னா கிட்டத்தட்ட 13 தொகுதி எனக்கு கிட்டத்தட்ட இருந்துச்சு, 11 தொகுதி என்னமோ. அப்போ நான் சொன்னேன் பிரிக்கணும். இங்கே இந்த நெய்வாசல் நெய்க்குப்பை இந்த எழுந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நான் பேராவூரணி தாண்டி போனால் 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தாண்டிடும். தஞ்சாவூர் இங்கேருந்து 33, இங்கே ஒரு 46, 76, அங்கேருந்து ஒரு 60, 200 கிலோமீட்டர் வந்துடும். ஒரு மாவட்டத்தில் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போனால் 200 கிலோமீட்டர்.
இப்போ நான் அதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கன்னா, எனக்கு கொஞ்சம் நீட்ட முடக்க என்கிட்ட ஒரு வளமான பொருளாதார வலிமை இருந்துச்சு. என்கிட்ட ஸ்டாண்டர்ட் 20 வேன் என் தம்பி ஒன்று வச்சுருந்தான், ஜீப்பு வச்சுருந்தான், ஒரு மத்துக்கு இருக்க கார் வச்சுருந்தோம், சட்டாக்கு வண்டி வச்சுருந்தேன், செல்லு வச்சுருப்பேன், பேஜர் வச்சுருப்பேன். பணம் பொருளாதாரத்தை டக்கு டக்குன்னு உடனே அங்கேயும் எடுத்து இங்கே ரெடி பண்ணிவிடுவேன். என்னால் இயங்க முடியும். எங்கள் அப்பா எனக்கு அரசியல்னா செலவு பண்ணுவார். எங்கள் அப்பா எனக்கு அரசியல் இப்போ காலேஜில் சேர்மன் நினைக்கிறது ஒரு பிளாட்டை அடமானம் வச்சு 50,000 காசு கொண்டு கொடுத்தாரு. அப்போயும் 50,000 காசுனா இன்றைக்கி வந்து 5 லட்சம் மேலே இன்னும் கூட தான் வரும். ஒரு 30-40 லட்ச ரூபா பொதுமான உள்ள தொகை, 50 லட்ச ரூபா தொகுமான பொதுமான தொகை தான். ஸோ எங்கள் அப்பா அரசியல் ஆர்வமாக இருக்கிறத விரும்புவார். அது இருக்கும். ஏன்னா அவர் வந்து கலைஞர் இந்த மாதிரி திமுக அந்த சார்ந்த அரசியலில் இருந்ததுனால அந்த விருப்பம் வந்து அவருக்கு நிறைவேறாதெல்லாம் தன்னுடைய மகன் வந்து அரசியலில் இருக்குன்றதில் நல்ல பெருசாக ஒன்று. ஆனால் படிக்கணும்னு நினைப்பார், ஆனால் அரசியலில் இருக்கிறத விரும்புவார். அப்படி மாவட்டங்களை பிரிக்கணும்னு மாவட்டங்களை பிரிக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி பிரிக்கணும், 3ஆக பிரிங்க, மாவட்ட செயலாளருக்கு அதிகாரம் கொடுங்க. அப்போல்லாம் நான் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன். நான் தீர்மானத்தை முன்மொழிஞ்சு இவர் என்ன நினைச்சாரோ நான் உள்ளுக்குள்ளே வச்சுருந்ததும் நினைக்கிறதும் ஒன்றா கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி நான் அறிவிக்கிறேன். அவருக்கு அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். டக்குன்னு இப்போ இந்திய அரசு மற்றவங்களாம் அதை அப்படியே வழி முடிஞ்சு அதை கொண்டு வந்து நிறுத்தி தீர்மானம். நான் சாப்பிட போனோம், என்ன எல்லாம் மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் மாவட்ட எம்பில் இருந்தாங்களா, உனக்கு எந்த வேலையா, நீ வேணால் எழுதி கொடுத்துருப்போம், நீ இதை சொல்கிறது நீ யார், அவனு தமிழ்நாட்டில் என்ன நல்லாட்டி நெருக்கமாக பழகுவேன், உனக்கு என்ன அந்த வேலைன்னு சண்டைக்கு வந்துட்டாங்க எல்லாரும். ஏன்னா எல்லாம் எப்படி சண்டை போடுறாங்க, அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கிறத விரும்புகிறாங்க, நீங்கள் உடச்சி பிரித்து. நான் வந்து பிரித்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மற்றவங்க எல்லாம் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் உணவு இடைவேளையில் 2:30 மணிக்கு என்னை கொன்றாங்க. அது அடிக்காத கூட தான் அவ்வளோ பேச்சு திட்டுறாங்க. சரி, கருப்புசாமி, பொன்பால்ராஜ், சேலம் இவன் செத்துப்பிட்டாவில் வேலூர் இனமுதல்வன், பொன்னேரியில் வக்கீல் வெளில போயிட்டார், அவரு எல்லாம் சண்டைக்கு வராங்க. ஆனால் பிரித்து கொடுக்கணும்னு ஏற்கனவே சண்டையில் இருக்காங்கல்ல, மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர், அவங்களாம் கரெக்டான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு பொறுப்பு கிடைக்குதுல்ல, அவங்க எனக்கு ஒரு மாவட்ட கிடைக்கும் ஏன் போதிக்கணும்னா அவங்கெல்லாம் வந்து சூப்பர் சூப்பர் சிறப்புன்னு கை கொடுக்குறாங்க. நான் அண்ணனுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நான் அதை வந்து அன்றைக்கி அதை சொன்னேன். எனக்கும் வந்து எப்படின்னா நியாயமானது கருத்து தான் அப்படின்றதுனால தரணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கிட்டே போட்டி போட்டுட்டு கிடப்பாங்க. அந்த பகுதியை நான் மல்லுக்கட்டிட்டு போகிறது, நீங்கள் அந்த பகுதி நீ வச்சுக்க, நீ இந்த பகுதியை வச்சுக்க, நீ இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ வந்து நான் அதை வந்து சொன்னது அந்தளவுக்கு நான் வந்து அவருடைய இணக்கமாக ஈடுபாடாக ரொம்ப இதாக அது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அது அதுக்கப்புறம் உடச்ச நம்ம சொன்னதான் நடந்துச்சு. அப்போ வந்து நான் மாவட்ட எம்பாளர் இருந்து மாநில செயலாளருக்கு மாநில பொறுப்புக்கு என்ன போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மாவட்ட அமைப்பாளர்லேருந்து மாற்றுறப்ப நான் வந்து இளந்தமிழ் புலிகள் பாச பொறுப்பு போடாமல் இருக்கிறாங்க. போடாமல் இருக்கிறப்ப நான் கொண்டு வந்து சேர்த்து விட்ட சில இயக்கல. அப்போ எப்படி சேர்த்தோம்னா, அண்ணன்ட்ட தேதி வாங்குறது அப்போ சிரமம் வச்சு, அவர் வளர்ந்துட்டார் பயங்கர. எல்லா இடத்துலையும் தேதினா ஒரு தேதி அவர்கிட்ட வாங்குறதுனா ரொம்ப சிரமம். போய் தேதி கேட்டால் முடியாதுன்றாரு. அப்போ காது குத்தி காது என்னாலே பாருங்க, இன்றைக்கி ஒரு நாள் என்னாலே சமாளிக்க முடியல. இப்போ அவரெல்லாம் பாவம் தான், அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். நான் இன்னைக்கு கூட அவர் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் வந்து அந்த சமாளித்தார், அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ போட்டு நைன்னு எல்லாரும் கொடியேற்றுறது அங்கங்கே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தேதி கேட்குறேன், நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. அப்போ அவர் ஒரு முடிவு வராரு, யாரெல்லாம் எல்லா அங்கே பகுதியில் இறங்கக்கூடிய இயக்கங்கள் அவங்களுக்கு கொண்டு வந்து இணைக்கிறீங்களோ அந்த இணைப்புகளாக தேதி தரேன் அப்படின்றாரு. அப்படின்னோடனே தமிழ்நாட்டில் இருக்க பல பேர் வந்து விவரமாக என்ன பண்ணிட்டாங்க, இணைப்பு விழாவே நடத்தவில்லை. ஏன்னா எதிராக யாராக இருப்பா, இப்போ ஒரு ஊர் உங்கள் ஊரில் இருக்குன்னா உங்கள் ஊரில் விசிகா இருக்குன்னா உங்கள் ஊரில் இருக்க விசிகாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இயங்குகிற அந்த பகுதி சார்ந்த தலித் அமைப்புக்கும் விசிகாவுக்கும் எதிரும் புதிரமாக தான் இருக்கும், ஒத்துக்க மாட்டாங்க. அண்ணன் திருமாவையோ விசிகாவோ ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நெருக்கடியாக இருக்குது. ஆனால் நான் பாருங்க வெள்ளந்தியா எப்படியாவது 2-3 இயக்கங்களை பேசணும், எல்லா இயக்கங்களும் பேசி கொண்டு வரோம். அதில் வந்து ஒரு இயக்கத்தை பேசி கொண்டு வந்து இணைப்பு விட வைக்கிறேன். எதுக்கு வைக்கிறேன்னா தேதிக்காக வைக்கிறேன். நான் போய் தேதியும் வாங்கிட்டேன், வாங்கி அந்த இணைப்பு விழா நடத்தினேன். அந்த இணைப்பு விழா நடத்துகிற கூட இப்போ நம்ம எனக்குலாம் அதில் பெரிய பொருளாதார இழப்பு, பெரிய ஏகப்பட்ட செலவு அந்த இணைப்பு விழா. அவங்க அந்தளவுக்கு இல்லை, அவங்க ஒரு சின்ன இயக்கம் தான். அன்றைக்கி
ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நான் கட்சி நடத்துகிறேன். ஜெயன்மூர்த்தி அண்ணன்ட்ட வந்து புரட்சி பாரத்தில் வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தம்பி அறுவடை நம்பி ஒரு பையன் இருக்கான். ஒரு மாநில பொறுப்பு மாவட்ட பொறுப்புலாம் இருக்காப்புல. அந்த பையன்லாம் உண்மையிலேயே தாலியெல்லாம் அடை வச்சு ரசீதே இன்னும் கூட இருக்கேன்ட்டு போய் அவன் ஒய்ஃபு தாலி அடமான வச்சு ஃப்ளெக்ஸ் அடித்தான். அதனால ஞாபகம் என்னோட இருக்க தோழர்கள் எல்லாருக்கும் செம்ம வேலையை கொடுத்து விட்டேன். எல்லாருமே அவங்கவுங்க கை காசு தான் போட்டு செலவு பண்ணாங்க. நான்லாம் ரொம்ப செலவு பண்ணேன். ரொம்ப அன்றைக்கெலாம் வந்து இன்றைக்கி மாதிரிலாம் கிடையாது. அன்றைக்கெலாம் வந்து ஒரு 100 ரூபா வந்து செலவு பண்ணால் சாதாரண விஷயம். அப்போ அந்த கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்திட்டேன். அண்ணன் என்ன நினச்சிட்டாரு, அந்த இளைஞ இயக்கம் வலுவான இயக்கம், மிகப்பெரிய தலகர்த்தர்கள், அவங்க வலுவான நபர்கள் நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு, இமீடியட்டாக என்ன பண்ணுறாருன்னா நான் சார்ந்திருக்க அந்த பகுதியிலேருந்து வந்தவங்களையே பொறுப்பாளரை போட்டார். அது தப்பு கிடையாது, எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து அதை ஏற்றுக்கிட்டு நான் உடனெல்லாம் வேலை செஞ்சேன், சந்தோஷம் தான் அடைஞ்சேன். ஆனால் வித்தின் எ வீக் சரியாக ஊர் பேசுனா விளந்த கண்டம்னு ஒரு ஊர், நான் இல்லாமல் எதுவுமே நகராது, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பாக வச்சுருப்போம். நான் வீட்டிலேருந்து கிளம்பி வரத்துக்குள்ளே கொடி ஏற்றிட்டாங்க. ஃபோட்டோ என் ஃபோட்டோ கிடையாது. கழிச்சு வந்துடும் போங்கன்னா நம்ம இல்லாமல் நடத்துகிறாங்க, ஃபோட்டோ இல்லை. அவர் ஃபோட்டோ அதுக்கு போடணும் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே ஒரு கொடி கம்பம் கட்டையில் அண்ணன் பேர் இருக்குது, என் பேர் இருக்குது. அந்த கொடி கம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு எடுத்துட்டாங்க. இது வரலாறு. நான் அன்னைக்கு எந்த ரத்னம் சிந்தி என் கூட இருந்தவன் எப்படி அதை உருவாக்கினான்றது அது ஒரு வரலாறு. நீங்கள் இன்னொரு கொடிகம் ஏற்றலாம், அல்லது அது இது பக்கத்தில் இன்னொரு அதுலேயே வைக்கலாம். அதை உடச்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி முடியும்? இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொடி பொறுப்பாளர் மட்டும் ஏற்றுறாங்களா, இல்லை தலைவரும் இருக்காரா? அண்ணல்ல, பொறுப்பாளர்கள் அங்கே லோக்கலில். அப்போ தான் எனக்கு வந்து என்னடா அது நம்ம எப்படின்னா, அதன் பிறகு பார்த்தா திட்டமிட்டு அவரை வந்து இயக்குறாங்க. இப்போ எல்லாரையும் இப்போ சில பேர் இறந்துட்டாங்க, சில பேர் நம்ம இப்போலாம் போய் சொல்ல, ஏன்னா எல்லாத்தையும் நான் பழகிட்டு இருக்கேன், அதனால் இப்போ சொல்ல முடியாது. இதை திட்டமிட்டு நடக்குது. அப்போ எனக்கு அது வந்து ரொம்ப அவமரியாதையும், உழைச்சவனுக்கு இவ்வளோ பெரிய அவமரியாதை வரப்போ என்னால் தாங்க முடியல. அதை அவர்கிட்ட கொண்டு போகிறேன். அதை வந்து ஒரு தடையும் விசாரிக்கலை, செய்ப்பா நானும் சரி அதையும் தாங்கிட்டு தான் செய்கிறோம். அடுத்தது இன்னொரு நடந்துச்சு, அவர் ரசீது போட்டு வசூல் பண்ணக்கூடாதுன்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். ஏன்னா எல்லாரும் அவன் இஷ்டத்துக்கு வம்பளக்கிறான், வசூல் பண்ணுறான், கெட்ட பேராகுது. பாமக அப்படி தான் கெட்ட பேராகி அந்த கட்சியோடைய நிலைமையை வேறு மாதிரி போணுச்சு, வன்னியர் சங்கத்துக்கு இருந்து. அதேமாதிரி வேறு சில இயக்கங்கள், தென் மாவட்ட சேர்ந்த இயக்கங்கள், அவங்களாம் இந்த மாதிரி பேர் வருது. நமக்கு இதே மாதிரி அண்ணன் திருமா பேரை சொல்லி போயிட்டு ஈசிகான் பேரை சொல்லி வசூல் பண்ணுறாங்க போகிறாங்க, நிறைய குற்றச்சாட்டு வருது, அதனால் வசூல் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. அந்த முடிவெடுத்த பிறகு வசூல் பண்ணுறாங்க ரசீது போட்டு. இது தலைமைக்கு மாறானது. இதை நான் போய் சொல்கிறேன். அது இன்னொரு செய்தி இப்போலாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. அந்த வசூல் பண்ண தொகையை வேறு வகையில் செலவும் பண்ணுறாங்க. எல்லாம் நான் வளர்த்தால தானே, இப்போ எல்லாம் நடக்கிறது தெரியுமில்ல. இப்போ கட்சிக்குன்னு இயக்கத்துக்குன்னு வர காசு, கட்சிக்குன்னு வர காசு விரயமாகிறதோ அல்லது திசை மாற்றப்படுறதோ அல்லது வந்து அது ஒரு 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 மக்கள் காசை வீணாகுது, வேற வழியில் செலவாகுது. இல்லை, மக்கள் காசு மக்களுக்கு செலவழிக்கப்படாமல் அது கேலி குத்தாக்குறப்ப எனக்கு வந்து கோவம் வருது. திரும்ப நான் போய் அப்போ தான் ரொம்ப கடுமையாக சண்டை போடுறேன். அப்போ ஒத்துக்க மாட்டேன். இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நாம் ஏதாவது ஒரு 2 நிகழ்ச்சி ஏதாவது வச்சுக்கிறப்ப நீங்கள் அது கூட சொல்ல, நாங்கள் எவ்வளோ காசு சொந்த காசு போட்டு அழைச்சிருக்கிறோம், வழக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளோ பேர்கிட்ட போய் நாங்கள் நின்று படிக்கட்டில் நின்று வந்து வேணாம், அப்போலாம் நான் கஷ்டப்பட்டு வாங்கினோம், நீங்கள் சொல்லியிருக்கிறத மீறுறது எப்படி அப்படின்னா. அதுக்கப்புறம் விசாரணைக்கு ஒரு குழு அமைச்சார். அந்த குழுவில் 3 பேர் வந்து பேசினாங்க. அந்த 3 பேர் பேசினவங்கிட்ட சொன்னேன், நாளைக்கு நான் இருப்பேன், நீங்கள் இருக்க மாட்டீங்க. சமாதானமாக பேச அவர் நியமித்தவர் 3 பேர். அந்த 3 பேர்ட்டையும் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேங்க, நாளைக்கு நீங்கள் கூட இந்த இயக்கத்தில் இருக்க மாட்டீங்க, நான் இருப்பேன். ஆனால் என்ன, நான் உங்களுக்கு சீனியர். அவங்க நியமனம் பண்ணாலும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் வந்தவங்கள நியமிக்கிறாரு. அவர் அண்ணன்ட்ட நெருக்கமாக இருக்கோம், போய் பின்னாடியே நெருக்கமாக போனால் நாங்கள் அங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பின்னாடியே அண்ணன் காரில் ஏறிக்கிட்டு இல்லை அண்ணன் கார் பின்னாடியே போயிட்டு இருக்கிறவங்க கூடவே இருக்கிறனால அவர் இந்த வேலையை அப்புறம் அந்த வேலைன்னு சொன்னால் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்களா? ஏன் உழைப்பு இருக்குல்ல, என்ன மாதிரி கோடான கோடி பேர் உழைச்சால அவனுக்கான அங்கீகாரத்தை எப்படி கொடுக்கணுமோ அது கொடுக்கணும்ல.
அது அண்ணனுக்கு கொடுக்க தெரியும். வந்த நீ எப்படி கொடுக்கணும்னு ஒரு இது இருக்குல்ல, அப்படி வந்தவங்க தான் இன்றைக்கி எல்லாம் கட்சி விட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பண்ண தப்பு தான் அன்றைக்கே நான் சுட்டி காட்டினேன். நீங்கள் அங்கீகரிக்கிற ஆட்கள் வாய்க்கு அரிசி போட்டு வான்னு கூப்பிட்டோன்னு நிறுத்துங்க, அவன் எங்கேயும் போக மாட்டான். ஆனால் இன்றைக்கி அவன் அறிவாளி, திறமைசாலி, பணக்காரன், நீட்ட முடக்க இருப்பான், 4 கார் எடுத்து வருவான், அப்படி செய்வான் இப்படி செய்வான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்வை கொஞ்ச நாளைக்கு அவன் இங்கே வந்து இருந்து வேடந்தாங்கல் மாதிரி இருப்பான், போயிடுவான். இப்போ வேடந்தாங்கல் மாதிரி இருந்து போகிற இப்போ எம்எல்ஏ வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் எத்தனை பேர் போவாங்கன்றதையும் பாருங்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஒரு தலைமை பார்வையிலேருந்து அதை பார்க்கும்போது, இப்போ நீங்களும் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கீங்க, தலைமை பார்வையிலேருந்து பார்க்கும்போது எல்லாருமே அந்த தியாக எண்ணத்தோடவே வரமாட்டாங்க. ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு தேர்தல் கட்சின்னு ஆயிடுச்சு, சில நெளிவு சுழிவுகள் இருக்க தானே. நெளிவு சுழிவு தப்பு கிடையாதுங்க, அது தப்பு கிடையாது. இப்போ உதாரணமாக பழைய ஆளாக இருந்து ஒரு பெண்ணை கை பிடிச்சிருக்கிறான் அப்படின்னா பழைய ஆளு புதிய தூக்கி விட்டுறணும். பழைய ஆளாக இருக்கிறான், தலைவர் பேரை சொல்லிட்டு போலி கையெழுத்து போடுறான், கையெழுத்து காசு வாங்குறான், தூக்கி உரம் கட்டி நிற்கலாம். இயங்கிட்டு இருக்கிறவனையே நீங்கள் வந்து அவன் குரூப் பாலிடிக்ஸில் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வந்தவன் எனக்கு வேண்டப்பட்ட ஆளுன்னு குரூப் அவன் அது நாம் எல்லாத்தையும் பொதுவெளியில் பேச முடியாது. அதனால் சொல்கிறேன். இப்போ ஒரு சில பேருக்கு இப்படி வச்சுங்களேன், லக்ஸுரியாக ரூம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு லக்ஸுரியாக என்னென்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தா நீங்கள் நல்லவன் ஆகிட முடியுமா? அப்போ செய்கிறவனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவன் தான் நல்லவன், அவனை போய் தலைவர்கிட்ட நல்லதுன்னு சொன்னான், அது எப்படி? இந்த மாதிரியான குழப்பங்கள் தான் வந்துச்சு நடந்துச்சு. நீங்கள் வெளியேறதுக்கு இந்த மாதிரியான குழப்பங்கள் இல்லை. அப்போ நடந்தப்ப நான் என்ன பண்ணுறேன், அந்த குழுவில் சொல்கிறேன், அது மாதிரி பேசினவங்க 3 பேரில் நான் 1 மாதத்தில் 2 பேர் வெளில போயிட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்காங்க. நேற்று கூட அந்த அக்கா எனக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு தம்பி அப்படின்னு சொல்லி போன வாரம், பாக்கி 2 பேர் வெளில போயிட்டாங்க. பேர்லாம் இப்போ சொல்ல வேணாம் நம்ம, ஏன்னா அது வந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப எனக்கு கோபம் வருது. என்ன நம்மளை விசாரிக்கிறவங்க 1 மாதத்தில் போயிட்டாங்களா அவங்க, இவங்க வந்து என்ன விசாரிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னென்ன பார்த்து ஒரு நாள் வந்து நான் வந்து பூந்தோட்டம் பேரளம் அங்கே காரில் ஏறினேன், ஸ்ரீமுஷ்ணா வரைக்கும் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிட்டேன். அப்போ தான் அவருக்கு விளங்குனுச்சு, ஓ இவ்வளவு நடந்திருக்கா. அப்போ தான் கேட்டார், ஏன்பா நீ அழைச்சி வந்து கட்சியில் விட்டேன்னா தான் நான் நினச்சிருந்தேன், அந்த கூட்டமே நீ கூட்டின கூட்டம்னு இப்போ தான் சொல்கிறேன். அப்போ அவங்க 4 வண்டியில் தான் வந்தாங்க, இதெல்லாம் இப்போ தான் சொல்கிறேன் அப்படின்னு. வந்தவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க, என்ன நம்பி வந்திருக்காங்கண்ணே, என்ன நம்பி வந்திருக்காங்க. அதனால நீங்கள் அதை தப்புலாம் கிடையாது, நீ வேலை செய்யுங்க அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லி அதை முடிச்சிட்டேன். ஆனால் அடுத்து எங்களுக்கான மரியாதை என்ன, எங்களுக்கு இந்த இயக்கத்தில் உழைச்சவங்களுக்கு என்ன மரியாதை? இயக்கத்துக்கு துரோகம் பண்ணுறவங்களா இருந்தால் பரவாயில்ல, உண்மையாக உழைக்கிறோம், எமர்ச்சியாக கொண்டு வரோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கல்லூரி ஓனர், அவர் இஸ்லாமியர், அவர் இப்போ ஒரு பெரிய கட்சியில் கூட முக்கியமான இடத்துல இருக்கார். அவரை வந்து அவர் போய் அண்ணனை பார்க்க போகிறார். அப்போ இந்த கட்சியில் அவர் இல்லை. அது என்ன, இப்போ நான் சொல்கிறேன்னா அந்த இஸ்லாமியர் அந்த கல்லூரி முதலாளி அவர் இப்போ ஒரு கட்சியில் இருக்கார். ஆனால் அப்போ வந்து கட்சியில் கிடையாது. அப்போ அண்ணன் மேலே இந்த கட்சி மேலே ஒரு நல்ல பார்வை உண்டு. அவர் போய் அண்ணனை பார்க்க போகிறார். அப்போ அண்ணன் சொல்கிறாங்க, இப்படியே பேசிகிட்டே வரப்போ, நீங்கள் கும்பகோணம் தானே, எப்படி கட்சியில் நமக்கு எப்படி இருக்காங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, குடந்தை அரசனை வந்து மாற்றிட்டு நீங்கள் வேறு யாரை போட்டாலும் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்குறாரு. இல்லை, அவருக்கு ஒரு ரவுடி எலமெண்ட் முத்திரை இருக்குது, அதனால நிறைய பேர் வரமாட்டாங்க. அதுதான் இயக்கத்தை வளர்த்தோம், அதுக்காக வழக்கு வாங்கணும். அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. இவர் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை லிஸ்ட்டில் உடனே அந்த மாத்திரை என்னம்னா அதில் தான் வருது. ரைட்டு, மாற்றிடுச்சு. ஒரு 10 வருஷம் கழித்து வேற ஒரு இயக்கத்தில் போய் முக்கியமான நபராகவும் இருந்து அவருக்கு சொந்த பிரச்சனை போய் பார்க்குறாரு. அப்போ கேட்குறாரு, அண்ணன் வாங்க நல்லா இருக்கீங்களா, இப்போ கட்சி எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, குடந்தை அரசன் இருந்தப்போ இராணுவம் மாதிரி இருக்கும், பின்னு போட்டு பின் எடுத்துடலாம் ஒரு கூட்டத்தில் கூட. அவர் இருக்கிறப்ப விளம்பரம் இருந்துக்கிட்டே இருக்கும், 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கும், ஏதாவது நிகழ்ச்சி இருந்துகிட்டு இருக்கும், பேப்பரில் எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்கும், மக்கள் மத்தியில் பேச்சு இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு போராட்ட காலத்தில் நிற்பார். இப்போ கட்சி இருக்கிற மாதிரியே தெரில அப்படின்னு.
அவர் சொன்னதெல்லாம் முழுசாக சொல்ல நான் கட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். சரிண்ணா அவர் சொந்த பிரச்சனைக்காக அப்போ மாவட்டத்தில் இருந்தவருக்கு அண்ணன் ஃபோன் பண்ணி இப்போ அவர் வராரு கொஞ்சம் பார்த்து சொல்லி விடுன்னு சொல்லிட்டு அவர் போன பிறகு சொல்லியிருக்காரு. இவர் ஒரு இஸ்லாமியர்னு நினச்சி தான் இவர்கிட்ட கேட்டேன். அன்னைக்கு இவர் சொன்ன தப்பான முடிவில் நான் வந்து அன்னைக்கு என்ன ஏமலை அவன் மேலே நான் கொஞ்சம் தப்பாக கூட நினச்சிட்டேன். இன்றைக்கி இதாக சொல்கிறான், கட்சியோட வளர்ச்சி எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டுச்சு இவன் பேச்சை கேட்டுட்டு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னதாக எனக்கு ஒரு தகவல் அன்றைக்கே வந்துச்சு. ஏன்னா நான் அண்ணனோட கூட எல்லாரும் இருக்க பழகும். உடனே நடந்தால் கூட நல்ல கிட்டதுன்னா கோல் சொல்கிறது கிடையாது, இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு உடனே வந்துச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா இப்படிலாம் திரிக்கப்பட்டுருச்சு. அப்போ என்ன இப்போ இந்த கட்டத்துக்கு நடுவில் தான் என்ன நடக்குது. நான் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறேன். ஏன்னா எனக்கு உழைச்சிருக்கேன், உரிமை இருக்குல்ல. அதனால் நம்ம தலைவர் அம்மா அண்ணன், அதனால் முரண்டு பிடிப்பேன். நான் கூட ஒரு கதை சொல்லியிருக்காங்க, அந்த கதையை கூட போய் மாற்றி சொல்லிவிட்டாங்க. நான் நிறைய இடத்துல அந்த கதையை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது வரணுப்பா சொல்ல தான் ஆகணும். ஒரு ஆட்டுக்கு 3 குட்டி பிறக்குதுன்னு வச்சிங்களேன். மடியில் போய் பால் சுரக்கணும்னா அந்த முதல் குட்டி போய் என்ன பண்ணும், நேரடியாக போய் குடிக்க முடியாது. 2 முட்டும் 3 முட்டின பிறகு தான் பால் சுரக்கும். பால் சுரந்தால் தான் குடிக்கும். இது குடித்தாதான் அடுத்தது போய் காம்பில் வாய வைக்கிற அடுத்த குட்டிக்கு தானாகவே முட்டாமையே பால் குடிக்கும். இப்போ இந்த குட்டி போய் முட்டுறதுனால தாய்க்கு வலிக்குமா? இல்லை, வலிக்காது. அப்படி வலிச்சா தாய் கிடையாது. இந்த குட்டி முட்டுனாதான் இது குட்டி தன்னுடைய அந்த ஃபீடிங் அந்த பாலை சுரக்கிறதுக்கு அது முட்டி குடிக்கிறது. இதை தாய் வந்து ஒருபோதும் வலிக்குதுன்னு நினைக்காது. அப்படி வலிச்சாலும் அது சுகமான வலி. இதை நான் போய் சொல்ல. அதனால் நான் தலைவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறதோ முட்டுறதோ ஒரு அவையில் வந்து பேசுகிறதோ இயக்க நலன் கருதி, என் பின்னாடி இருக்கிறவனின் நலன் கருதி, நியாயத்துக்காக, நீதிக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக, உழைத்தவனுக்காக நான் கேள்வி கேட்குறேன். அதுக்காக நான் அண்ணனுக்கு எதிராளி கிடையாது, இயக்கத்துக்கு எதிராளி கிடையாது. நான் கேட்குற கேள்வி அங்கே கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் அப்படின்ற அடிப்படை தான். குட்டை குழப்பம்னா மீன் மேலே வந்து தான் ஆகணும். அதனால் நம்ம கேட்குறோன்ற அடிப்படை தான் நாம் கேட்போம். பார்த்தீங்களா அண்ணன் உங்களே கேட்குறாரு, பார்த்தீங்களா உங்களை ஏற்று கேட்குறாரு. ஏற்றுறது அது புருஷுவா தன்மையில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதிகாரத்தில். அண்ணனை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தஞ்சாவூரில் ஒரு திருமணம், வீரப்பிள்ளைன்னு நினைக்கிறேன், அந்த நகர ஒன்றிய செயலாளர் இப்போ இருக்கார் விசிகலை, அவருடைய திருமணம் நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அண்ணன் நடுவில் இருக்கார், இந்த பக்கம் 10 குழந்தை அரசு, இந்த பக்கம் 10 குழந்தை அரசு. அண்ணன் நடுவில் இருக்காரு. இப்படி 10 பேர் அண்ணன்லேருந்து ஒரு 10 குழந்தை அரசு வர மாதிரி வச்சுட்டாங்க. நான் பார்த்தோன்னே காரில் அண்ணனோட போகிறேன், பார்த்தோம் போச்சுரா முடிச்சுட்டாங்க. இதுதான் முடிக்கிறது. எங்களுக்கு இதெல்லாம் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திமுக அதிமுக வேணுங்க அடிச்சு ஓட்டி விட்டு காலி பண்ணி விட்றாங்க. இதில் யதார்த்தமாக நம்ம களத்தில் நீங்கள் நம்ம வந்து நிறைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அண்ணன் நாங்களாம் நிற்போம். நான் வேணா உங்களுக்கு அனுப்புகிறேன். அண்ணன் நாங்களாம் நிற்போம். நான் சொல்ல இப்போ இல்லை, நான் சொல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் நாங்களாம் நிற்போம். மக்கள்லாம் என்ன பார்த்தா கொண்டு விட்டுருப்பாங்க. அந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்து இப்போ எடுத்து பார்க்குற மாதிரி தெரியும். ஏன்னா நான் தான் களத்தில் நிற்கிறதுனால நான் மக்கள் வந்து என்ன தான் பார்க்குறான். அண்ணனை கொண்டு போய் நாங்கள் சேர்க்குறோம். அண்ணனை வந்து ஒரு சேஃப் கடை வச்சுக்கிறோம், ஒரு இதாக வச்சுக்கிறோம். ஒரு இயக்கம் ஒரு 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 கடப்பாறை இருந்தது அப்படின்னா அந்த பாறையை நவுத்துறது ஒரு அந்த பாறையை நவுத்துறது ஒரு கடப்பாறை தேவை மாதிரி நம்ம வந்து ஒரு இயக்கத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு தலைவர் தேர்ந்தெடுத்துருக்கோம். அந்த தன்மையெல்லாம் மாறி போய் நான் பாருங்க அரசியல் வேணான்னு போகிறேன், அவர் அண்ணன் அரசியலுக்கு வராரு, 99 அரசியலுக்கு வராரு. நான் வேணான்னு இது வேண்டாம் அப்படின்ட்டு போகிறேன், அவர் வேண்டான்னு சொன்னவர் இந்த பாதைக்கு வராரு. என் நேரம் என்ன விடல அரசியல், அதான் விஷயம். அப்போ நான் வந்து இந்த மாதிரி முடிவு எடுக்கிறப்ப இதெல்லாம் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இதை போய் பெருசாக பற்ற வச்சு சொல்லிப்பாங்க. நான் காரில் உட்காந்துருக்கேன், காரில் பவர்ஸ் இருக்காரு, ஆனால் எல்லோரும் சிரிச்சுட்டு தான் கிண்டல, என்னப்பா தலைவர் ஒரு தலைவர் தான், நீ 20 தலைவர் பக்கத்தில் இருக்கிறேன்னு நான் காலி பண்ணுறேன் பார்த்தீங்களா. நான் நான் அண்ணன் சிரிச்சே சொல்லுவேன். அப்படிலாம் கிடையாது, எனக்கு தெரியாமல் அடிச்சுக்கிறேன், ஏய் கிளிடா நான் மரடா ஊண்டா விடுப்பேன். அதே மாதிரி 6-8 மாவட்டமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்ட கூட்டம்லாம் நடக்கும். அதெல்லாம் நான் இதில் பொருளாதாரமாக கொஞ்சம் நீட்டம் முழக்கிறதுனால நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன். அந்த கோயில் நடக்கிறது நான் ஏற்றுக்குவேன். இந்த பக்கம் போனால் பாண்டிச்சேரி போயிடுவாங்க. ஏன்னா பாண்டிச்சேரி வந்து ஒரு கொஞ்சம் அந்த வேலைலாம் செய்வாங்க. அதுக்கடுத்து மதுரை தோழல் செய்வாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பகுதி உண்டு. கடலூர் செய்வாங்க. அப்போ டெல்டாவில் நான் பொறுப்படுத்துவேன். ஏன்னா இந்த மண்டபம், உணவு,
வந்து போகிறவங்களுக்கு செலவு, தங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் செஞ்சுருவேன். ப்ரெஸ்ஸை பார்க்குறது, ப்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறது எல்லாம் நான் செஞ்சுருவேன். அதனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மாவட்ட நிர்வாகிகளும் அண்ணன் ஒரு சில பேர் தவிர எல்லோரும் எதிர்ப்பாங்க அவளை பார்த்து. மரியாதை கொடுக்குறதா அந்த மாதிரி வந்துட்டோம். நான் லேட்டாக போய் பணத்தை தட்டிட்டு ஓடியாருவேன். எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வச்சதை பார்த்து வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. வச்சவனை கேட்கணும், இல்லை வைக்காதுன்னு சொல்லலாம். இல்லை அதெல்லாம் மனசில் ஏற்றி இல்லை அப்படிலாம் இல்லை அவர். ஆனால் சுற்றி இருக்கவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆரம்பித்தப்போ ஒரு விரிசல் வருது. ஒரு விரிசல் வருது. எப்படி வருதுன்னா, இந்த நடுவில் நிர்வாகத்தை புதுசாக அமைச்சாங்களே, அவங்க நம்மளோட இணைஞ்சு பணியாற்றல, இல்லை அவங்க வேறு சில பேரோட இணைஞ்சு பணியாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கைப்பாவையாக வச்சுட்டு ஏங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட்டத்தில் நிராகரிக்கிறது, வம்பளக்கிறது, என்னோட கூட இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்ட நண்பர்களை 2ஆக பிரிக்கிறது, தடக்கானவங்க இவர் குழந்தையர் சாலு அப்படின்னு பிரிக்கிறது, இப்படி பிரித்து ஒரு அரசியலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வம்பு தும்பலாக வருது. நான் ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு வரேன். என்ன முடிவுக்கு வரேன்னா, இனி இந்த பிரச்சனையில் நம்ம தலையிட்டோம்னா பஞ்சபரதேசியா பல்லுப்பற சக்கிலியா சாதியில் ஒடுக்கப்படுறவனுக்காக எதிர்த்து அனிகுலேஷன் தியரில் நின்று களத்தில் நின்று ரத்த சகையில் நின்று களமாடிய நமக்கு சொந்த சாதியை சேர்ந்தவனையே நாம் ஏதாவது செய்கிற மாதிரி ஒரு நிலைமை போயிடும், பகையாக்கிக்கிற மாதிரி இருக்கும். ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இருந்தால் அது கொலையில் போய் முடிஞ்சிடும். ஸோ எனக்கு ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறை நான் இழக்க முடியாது. இந்த இயக்கத்தில் இருந்தோம்னா அந்த இடத்துல தான் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். இயக்கத்தில் இருக்கலாமா வேணாமான்ற இடத்துக்கு வந்துட்டு அமைதியாகிட்டேன். அப்படியே ரொம்ப ஐசோலேட்டடாக அமைதியாகிட்டேன். அப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்பயும் நிர்வாக ரீதியாக பிரச்சனைலாம் அங்கங்கே வருது. இவங்க விட மாட்டாங்க, ஏன்னா இவங்க பண்ணுறது அப்படி இருக்கும். அப்படி இருந்து அந்த இடத்துல பகுதி சார்ந்து நடக்குது. இப்போ என்னென்னா, நாகையில் இப்படி, திருவாரூரில் இப்படி, கும்பகோணத்தில் இப்படி, தஞ்சை மாவட்டத்தில் இப்படி, தமிழ்நாட்டில் பல பகுதியில் எல்லாம் அப்படி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவருக்கு வந்து நான் நினைக்கிறேன் பாக்கிலாம் சால்வ் பண்ணிட்டார். தஞ்சை திருவாரூர் நாகை சால்வ் பண்ண முடியல அவரால். அப்போ இது என்ன தனி தீவா, இது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த 3 மாவட்டம் வராதா, நான் கல்லோ மண்ணோ நான் பிடிச்சி வச்சுக்கிறேன், நீங்கள் அதை பிடிச்சி வச்ச ரைட்டு தான், ஆனால் அவங்க இணக்கமாக இல்லாமல் அவங்கள இன்னொருத்தர் கைப்பாவே இது பண்ணுறாங்களோ, நான் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனாலும் நடக்கலை. இப்படி தான் நகராமிது. இதுக்கு இடையில் இதுக்கு முன்னாடியே இனியனுடைய கொலை வந்துருச்சு. அதுக்கு பதிலடி அடிக்கிற மாதிரி இயக்கம் வேலை செய்கிற மாதிரி அது நாங்களாம் முன்னின்று சில வேலைகளை செய்வோம். இப்படி வரிசை நிற்கிறப்ப நல்லதும் கெட்டதுமாக மாறுறப்ப கோவம் வந்தாலும் திரும்ப சரியாயிடும். எனக்கு கட்சியை வேணாம்ப்பா, எழுச்சி தமிழர் இளைஞர் பேரவை நான் வச்சுட்டு ஏங்கிட்டு போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சி தமிழர் இளைஞர் பேரவைன்னு ஒன்று நான் அறிவிச்சிட்டேன். அப்போ என்னன்னா, இளைஞர் அமைப்பு இப்போ இந்த இளைஞரத்தில் எழுச்சி பாசறை கிடையாது, கட்சிக்கு இளைஞர் நீங்கள் கிடையாது. திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குது, நம்ம இதில் இருக்காங்க. அப்போ அண்ணன் கேட்டால் என்ன சொல்லுவார்னா, இல்லைங்க கட்சியிலேயே பெரும்பான்மையாக 75% 80% எல்லாம் இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க, அதனால இளைஞர்கள் தனியாக ஒன்று எப்படி வைக்க முடியும், நம்ம இருக்கிறது எல்லாம் இளைஞர் தானே, அதனால் இளைஞர் நீ வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ தான் நான் இதை வந்து எழுச்சி தமிழர் இளைஞர் பேரவை. அப்போ கூட அண்ணன் சொன்னேன், பேர் நல்லா இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது அப்போ ஆரம்பிச்சுட்டானு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அப்போ வந்து செல்லுப்புறந்து பொதுச்செயலாளர் இருக்கிறாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு 35 மாடலில் போஸ்ட் அடிச்சிட்டேன். இவர் ஒரு திருமணத்துக்கு வராரு, அண்ணன் வர வச்சுட்டோன்னே அந்த தேதி 35 மாடல். இது அவருக்கு தகவல் போய் ஒட்டக்கூடாதுட்டாங்க. 35 மாடல்னால் என்னாச்சு, அப்போ டபுள் பெட்டு சிங்கிள் பெட்லாம் பயங்கரமாக அடித்து நிரம்பி வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது போய்ட்டு ஒட்டக்கூடாதுட்டாங்க. அவ்வளோ காசு அப்போ லாஸு. கிட்டத்தட்ட அப்போல்லாம் வந்து சிங்கிள் பெட்டு 800 900 தெரில, எல்லாம் கையில் வரைஞ்சி தான் பிளேட் எடுக்கணும். 35 டைப் எடுத்துட்டேன். அவ்வளோ பிளேட் வந்துருச்சு. பட் ஆனால் 2 டைப்பும் இருக்குது. நான் அந்த 35 டைப்பை வந்து உஞ்சயரசன் ஃபோன் பண்ணிக்கிறாரு, தலைவர் பேசினாங்க, போஸ்டெல்லாம் ஒட்டக்கூடாது, அந்த நேரம் வந்து பேசினாங்க, இந்த திருமணத்துக்கு இந்த மாதிரி போஸ்ட் ஒட்டினா கட்சி விட்டு நிற்கிறோம். சரி ஒட்டலை. ஆனால் இந்த பேரை என்ன பண்ணிட்டு அடிச்சிட்டோம்ல, இது என்னடா பண்ணுறது, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இந்த போஸ்ட்டை ஒட்டிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அப்போ திட்டக்குடியிலேருந்து தொழுதூரில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஒரு வீடியோ மட்டும் போடுறாரு. அப்போல்லாம் வீடியோலாம் போட்டு எடுத்து அமுச்சு விட்டா, அப்போ தமிழன் தொலைக்காட்சியில் வெளியிடுவாங்க, தமிழன் தொலைக்காட்சி சிடி போய் எங்கே அமுச்சு விட்றாங்க. அப்போ என்ன ஆகுனா, இது மாதிரி வந்து விரைவில் இயக்கத்துக்கு
இளைஞர் சம்பந்தப்பட்ட ஒரு பாசறை உருவாக்கப்படும், அது வரையும் பொறுமையாக இருக்குன்னு விருத்தாச்சலத்தில் தொழுதூர்லேயே அறிவிக்கிறாரு. விருத்தாச்சலத்தில் அறிவிக்கிறாருன்னு நினைக்கிறேன். தொழுதூர் வர்றாரு. தொழுதூர் வந்து அடுத்த வீடியோ வருது. ஏன்னா இந்த செய்தி இப்போ தொழுதூரில் தான் எனக்கு பேசுகிறாரு. திருச்சி வராரு. திருச்சியில் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாரு, இளந்தமிழ் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை என்று இயங்கும். ஏன்னா நம்ம ஊருக்கு வரப்போறாரு. அடுத்தது போஸ்ட்டை ஒட்டிட்டாங்கன்னா சிக்கலாடுமேன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார் திருச்சியில். இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, இதுக்கான பொறுப்பாளர் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சுட்டு அதுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராக பொதுநீ வளவன இருப்பார்னு அறிவிக்கிறாரு. அடுத்தது அறிவிக்கிறாரு. அடுத்த லிஸ்ட்டு வருது. திருச்சியிலேருந்து மறுநாள் வரத்துக்குள்ளே பொறுப்பாளர் அறிவிக்கிறார் பொதுநீ வளவன். அவர் ஊருக்கு வந்து வரத்துக்குள்ளே என் பேரை அறிவிச்சிட்டார். என் பேர் ஈரவளவன் 2 பேரையும் அறிவிக்கிறார், துணை செயலாளர். அப்புறம் தான் நம்ம இந்த மேடவாக்கம் இறந்து போனார் வெட்டிச்செல்வன், அது 6 பெண்கள் 6 இளைய ஆண்கள் அப்படின்னு அறிவிச்சு இது பண்ணார். அதையும் நிறைய பெருசாக எடுத்துகிட்டு போனோம். ஜாலியாக சரி நம்ம சொன்னதை அறிவிச்சிட்டாருன்னு. அப்போ அறிவிச்சுன்னா நம்ம ஊர்லேயே மாவட்ட செயலாக இருந்தவங்கள தூக்கி திரும்ப வந்து என்ன அறிவிக்கிறாங்க. எங்கள் ஊர்லேயே பெண்ணாக ஒருத்தவங்கள தமிழ் கேள்விப்பட்டிருக்கீங்க, அவங்கள இன்னொரு இணைச்சலாக அறிவிக்கிறேன். ஒரே ஊரில் ஒரு உரைக்குள்ள 2 கத்தி வச்சுட்டாங்க. என்ன திரும்ப அப்படி பண்ணால் எனக்கு வந்து சரி அதையும் தாண்டி தான் எவ்வளோ பாருங்க, ஒரு கத்திக்குள்ளே ஒரு உரைக்குள்ள 2 கத்தி வைக்கிறார். திரும்ப என்ன பக்கத்தில் ஈழவளையும் போட்டுறாரு. சரி இவனெல்லாம் ஒன்றா கழிஞ்சிக்க போங்கடான்னு முடிவு பண்ணிட்டார் பேருக்கு. சரி பரவாயில்ல சொல்லி அதையும் எடுத்து கட்டிட்டு ஏற்காடில் பயிற்சி முகாம், மேட்டுப்பாளையத்தில் பயிற்சி முகாம், திருச்சி சின்னமனூரில் பயிற்சி முகாம், மதுரையில் பயிற்சி முகாம், விழுப்புரத்தில் அரிச்சு அடித்து ஐயோ இதுன்னா தனியாக ஒரு பெரிய இயக்கமாக கொண்டு போயிட்டாங்களே. அதுவும் கட்சிக்குள்ளேயே பெரிய இதாக நடக்குது. எதுக்கு தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாங்கன்னு அப்படிலாம் செய்யக்கூடாது. அவ்வளோ தூரம் நம்ம நேசித்தோம். எனக்கு வந்து அதாவது இந்த சப்ஜெக்ட் நீங்கள் பேசணுன்னு ஒன்றோனுமே எனக்கு கொஞ்சம் யோசனை, ஏன்னா நிறைய விஷயங்களை கிளறி விட்டுரு போறீங்கன்னு. அப்போ நான் வந்து அந்தளவுக்கு வந்து ஈர்ப்பாக உள்ளவர். அப்போ நான் வந்து அன்றைக்கி பார்த்துட்டு வந்தவாசி யாரோ பெரிய யார் முக்கியமான திமுகவில் முக்கியமான யாரோ எக்ஸ்எம்எல்ஏ யாரோட போகிறேன். நான் ஒரு விஷயக்காக போகிறேன். அப்போ நான் வந்து காரில் உட்காந்து மெசேஜ் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் பெட்ரோலை ஊற்றிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் செத்து தொலைஞ்சிருக்கலாம்னு நினச்சேன். இருந்தாலும் உங்களுக்கு கூட இருந்து உழைக்க வேண்டிய வாய்ப்பை வந்து இழக்கக்கூடாது, இன்னும் உங்களை உயர்த்தணும் தான் நோக்கம். ஆனால் இதுக்கு மேலே நம்மளால் ஜீர்ணிச்சிக்க முடியல. ஒன்று இயக்கத்தை விட்டு நான் வெளில போகணும், இல்லை இந்த மண்ணை விட்டு வெளில போகணும். என்ன செய்கிறது தெரியாமல் இருக்குன்னு போட்டேன் மெசேஜ். ஒரு 10:30 மணி இருக்கும் நைட்டு. ஆள் துட்டிச்சு பிடிச்சி ஒன்றும் இல்லை எனக்கு வந்துட்டார். என்னப்பா எங்கே இருக்காருன்னாரு. நான் வந்தவாசியில் இருக்கேன்னு. இந்த மாதிரி ஏன் இது மாதிரிலாம் போடுற அப்படின்னாரு. வலி போடுற வலியை புரிஞ்சிக்க மாட்டீங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும், எவ்வளோ தான் புறக்கணிக்குது, உங்களுக்கு உழைச்சே தவிர எதுவுமே கிடையாது அப்படின்னா டக்குன்னு அப்புறம் இதை சுதாரிச்சுட்டு பேச அப்புறம் பேசுன்ட்டு வச்சுட்டாரு. திரும்ப மெசேஜ் போடுறேன், எடுக்க மாட்டேன்ட்டார். அப்புறம் வந்து சரி இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு. அப்போ நான் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறேன், தேர்தலில் கடைசியாக ரொம்ப எங்கே எண்டுக்கு போகிறேன்னா காட்டுமன்னார் கோயிலில் தேர்தல் நிற்கிறாரு 2011. அப்போ தேர்தல் நிற்கிறப்ப 2011 பிரச்சாரத்தில் இருக்கிறாரு. அப்போ வந்து நான் வந்து பாவர்ஸுக்கு அடிக்கிறேன், எடுக்கலை. அப்போ பொதுச் செயலாளர் இவர் ரவிக்குமார். இப்போ அவருக்கு அடிக்கிறேன், எடுக்கலை. அப்போ என்ன சொன்னால் அண்ணன்ட்ட கொடுங்கன்றேன். இப்போ வந்து பாவர்ஸ் தான் கேட்குறான்னு நினைக்கிறேன். நான் குழந்தை அரசன் லைனில் இருக்காப்புல, தம்பி லைனில் இருக்கான். அப்போ வந்து ஒரு வாசகம் சொல்கிறாரு, கால் விழுவுது. தொலைவாயன்னு பார்க்குறேன், தொலைய மாட்டாங்க. போய் இங்கே இருந்துக்கிட்டு மாரடிக்கிறாங்க. போய் தொலைவாயின்னு பார்க்குறேன் போகிறேன். ஏதாவது ஒரு இயக்கம் ஆரம்பிச்சுட்டு வேறு ஏதாவது கட்சியில் சேர்றாங்களே, இங்கேருந்து போகிறாங்களே, இங்கேயே ஒட்டிட்டு உயிரை எடுக்கிறாங்க அப்படின்னு காலில் விழுவுது. எனக்கு எடா இப்படி சொல்கிறாரு அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப வேதனையாகிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து முயற்சி பண்ணுறேன். இது என்றைக்கு நடக்குதுன்னா 19ஆம் தேதி நம்ம நினைக்கிறேன், அந்த தேர்தலை ஒட்டி 2011 கிட்ட 11 19ஆம் தேதி அந்த வாக்கில் 18 19 2 3 நாளைக்கு முன்னாடி 23ஆம் தேதி திருவாரூரில் கலைஞருடைய தலைமையில் பிரச்சாரம் தொடங்குறாங்க. முதல் பிரச்சாரம் அனைத்து கட்சி சார்பாக.
அப்போ நான் வந்து இந்த 18 19 இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு சீட்டு தரல 2011. சீட்டு வந்து நான் எதிர்பார்த்தோம், இல்லைன்னு ஆகிப்போச்சு. எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போ அண்ணன் கூட இப்போ நான் ஒரு முகநூலில் போட்டதுக்கு வன்னியர் சார் என்னை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி என்ன பேசினார். 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட்டு 3ஆம் தேதி நைட்டு கூப்பிட்டு அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் ஒன்று இப்போ எழுதாதீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால, நான் ஒன்றுலாம் எழுத நியாயத்தை தான் எழுத போகிறேன்னே, எதுவுமே எழுதாதீங்க வேண்டாம் அண்ணன் வருத்தப்படுறேன்னு சொன்னேன். இதை சொல்கிறேன் ஏற்காதுன்னா, இல்லை நான் வந்து வேறு ஏதோ நான் தனி மனிதத்தில் விமர்சனம் பண்ண மாட்டேன். நம்ம அரசியல் தெரிஞ்சாலே அரசியல் பற்றி தான் அரசியலை தான் அண்ணன் விமர்சனம் பண்ணுவேன். நான் கேட்குற கேள்வியில் அரசியலை தான் கேள்வி கேட்பேன். அப்போ இது வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீட்டு கிடைக்கல போயிட்டாரு அப்படின்னு. அது தப்பு. உங்கள் ஊடகத்தின் வழியாக நான் வந்து அண்ணனுக்கும் சொல்ல விரும்புகிறேன், நான் வந்து மற்றவங்களும் சொல்ல விரும்புகிறேன். சீட்டு கிடைக்கலன்னு போகலன்னா நான் கேட்குற கேள்வி இப்போ நான் முன் வைக்கிறேன். கோவிச்செல்லியும் வேட்பாளர் ஆகிட்டார். வேட்பாளர் ஆகி 15 நாள் அவருக்கு வேலை செஞ்சுருக்கோம். இது எனக்கு சிந்தனை செல்வன் அண்ணனுக்கு 2 மாவட்டம், இவர் ரவிக்குமாருக்கு 2 மாவட்டம், பாக்கி எல்லாருக்குமே ஒரு மாவட்டம் தான். எனக்கு மட்டும் 6 மாவட்டம். தமிழ்நாட்டிலேயே 6 மாவட்டம் தேர்தல் பணிக்கு பொறுப்பாளராக போட்டது எனக்கு மட்டும்தான். பொதுச் செயலாளருக்கு 2 மாவட்டம் தான். 2 பொதுச் செயலாளருக்குமே 2 மாவட்டம் தான். எனக்கு மட்டும் 6 மாவட்டம். தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், 6 மாவட்டம். அப்போ என்கிட்ட திறமை இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றலுக்கு அனுபவம் இருக்குது. இந்த தேர்தல் வேலையை நல்லா செய்வேன்றதுனால தான் என்கிட்ட அதை ஒப்படைக்கிறாரு. 6 மாவட்டத்தில் வேலை செஞ்சுருக்கேன். 1 மாதம் முழுக்க வேலை செஞ்சுருக்கேன். திருவாரூரில் மாவட்ட செயற்குழு கூட்டம் போட்டிருக்கிறேன். தேர்தலுக்கு சம்மந்தமாக தேர்தல் பணிக்குழு நியமிச்சிருக்கிறேன். ஒன்றிய வாரியாக எல்லாத்தையும் எடுத்து பூத்து வாரியாக போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வந்து எப்படின்னா தொகுதி சீட்டு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நடத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் அரியலூர் நடத்தியிருக்கிறேன், பெரம்பலூர் நடத்தியிருக்கேன். எப்படின்னா சீட்டு அறிவித்து இதுதான் முடிஞ்ச பிறகு வேட்பாளர் நாடும் தெரியும். ஆனால் திமுகவுக்கு ஒதுங்கிடுச்சு. விசிகாவோட தொகுதி இதுதான் முடிவாயிடுச்சு. அதன் பிறகு நான் வேலை செய்ய. அப்புறம் எப்படி நான் போய் இது விசிகாவுக்கே ஒதுக்காத தொகுதி போய் நான் அப்படி கேட்டுட்டு இருக்க முடியும்? நான் பைத்தியக்காரனாக இருக்க முடியும்? அடிமுட்டாளாக அப்படியா இருக்க முடியும்? 6 தொகுதி 6 மாவட்டத்தை போட்டு பெரம்பலூர் வேலை செஞ்சுருக்கிறேன். பெரம்பலூரில் போய் வேலை செஞ்சுருக்கிறேன், கரூரில் வேலை செஞ்சுருக்கிறேன், திருச்சியில் வேலை செஞ்சுருக்கேன். திருச்சி நேரன்ட்ட போய் நான் தான் பேசியிருக்கிறேன். கரூரில் வந்து அப்போ வந்து கேசி பழனிசாமி அவர்கிட்ட நான் தான் போய் நான் வந்து தொகுதி இந்த அந்த மாவட்ட பொறுப்பாளருக்கான வேண்டுகோள் என்னவோ அதெல்லாம் போய் நான் உட்காந்து பேசி வந்திருக்கிறேன். பெரம்பலூர்லேயும் அதே மாதிரி தான் பேசியிருக்கிறேன். அரியலூர்லேயும் அப்படி தான் பேசியிருக்கிறேன். அரியலூரில் அப்போ தான் எனக்கு இவரே பழக்கம், போக்குவரத்துறை அமைச்சர் முன்னாள் அவர் அப்படியே சிவசங்கரே அப்போ எனக்கு தான் பழக்கம். அதே மாதிரி திருச்சி நேரன்ட்ட பேசியிருக்கிறேன். தஞ்சாவூரில் பள்ளி மாடிக்கிட்ட பேசியிருக்கிறேன், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட செயலாளர். திருவாரூரில் நான் அங்கே மட்டும் போகல, எனக்கு வேறு ஒரு கணக்கு அது அதனால் நான் அவர்கிட்ட மட்டும் மாவட்ட செயலாளர் மட்டும் போகல. அது நீ போய் பேசிங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ இன்சார்ஜ் பால்வளத்துறை அமைச்சர் இடத்துல இன்சார்ஜாக இருந்தாலும் போய்ட்டு வந்துட்டேன். இல்லை இவர் மாவட்ட செயலாளர் ஆகிட்டார். நான் போய் அவர்கிட்ட மட்டும் பேசலை, பாக்கி எல்லாம் நடந்துருக்குது. இப்போ என்ன செய்யலான்னா, இப்போ எப்படி நான் வந்து சீட்டு கிடைக்கல நான் நிற்பேன். அதுக்கப்புறம் நம்ம கோவிச்செல்லையும் அறிவிக்கிறாங்க. கோவிச்செல்லை தான் சீட்டுன்னு எங்களுக்கு திரும்பியே தெரிஞ்சு போச்சு. என்னை வந்து திமுகவில் கேட்க சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்து திமுகவில் வந்து கோவிச்செல்லியன் வந்து வந்துடக்கூடாது, ஏன்னா அப்போ வந்து இப்போ தலைமை கழகத்திலேருந்து வராரு, கோவிச்செல்லியன் வந்துடக்கூடாதுன்னு யார் கேட்குறா? அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், இப்போ பொதுக்குழு உறுப்பினர், ஒன்றிய பெருந்தலைவர், இவங்க சொல்கிறாங்க நீ எப்படியா வாங்கிடு. நானே திமுகலேருந்து நான் வந்தேன்ல, எனக்கு நல்ல பரிச்சயமாக இல்லை, அவங்களும் கை கடக்கமாக நான் இருப்பேன்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணி என்ன கேளுங்கன்றாங்க. அவங்க வேறு யாரும் வந்தால் வம்பில் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடக்கூடாது, நீ போய் எப்படியாவது வாங்கின்னு கேட்குறேன். அப்போ எனக்கு தெரியும் அவர் அன்னைக்கு வந்து எதிர்கட்சி அன்னைக்கு வந்து செயல் தலைவராக இருக்கக்கூடிய துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரும்ப ஸ்டாலின் அவருடைய வீட்டில் தான் இவர் போய் காலையிலே படுத்து கிடக்கிறாரு. நீ போ நான் தரேன்னு சொல்லிட்டாரு, உறுதியாகிடுச்சின்னு தெரியும். நான் அதுக்கப்புறம் போய் எப்படி அவங்க கட்சியில் போய் மல்லுக்கிட்டு நினைக்க முடியும்? எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் நான். அவர் கோழிச்சேரியில் வந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் பார்த்து எங்கள் வீட்டிலே வந்து என்கிட்ட இப்படி சொன்னால் இப்படி சொல்லலாம், பிளஸ்ஸிங்னு சொல்லலாம், அதெல்லாம் வந்து வாங்கிட்டு தான் போனார். ஏன்னா அவர் பிளஸ்ஸிங் வர்றது சிறப்பானவர் அண்ணன். அதனால் வந்து பார்த்து தான் போனார். இப்படி இருக்கிறப்ப எனக்கு சீட்டு உள்ள நான் எப்படி வெளில போக முடியும்? அப்போ அண்ணன் பேசுகிறாரு, எனக்கு கோவம் வருது. இது நடக்குது, நான் அவருக்கு கவனத்துக்கு கொண்டு போகலான்னு முயற்சி பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டுறாரு.
நம்ம ஃபோனுக்கு அங்கீகாரம் இல்லை. இந்த ஃபோனில் இந்த வார்த்தை வர்றப்ப போக மாட்றாங்களா, தொலைய மாட்றாங்களான்றப்ப தான் எனக்கு என்னடா நம்மளை இவ்வளோ தூரம் நினைக்கிறாரு. திரும்ப அன்றைக்கி 2-3 நாள் ஃபோனில் திரும்ப பிடிச்சி பார்க்குறேன். திரும்ப மறுநாள் ரவிக்குமார் அடிக்கிறேன். ரவிக்குமார்ப்பா அண்ணன் வந்து மேலே கோபமாக இருக்காருப்பா. அவர் சொல்கிறது தோழர் உங்கள் மேலே கோபமாக இருக்கார். இப்போ ஒன்றும் பேச வேணாம்ப்பா, தேர்தல் முடிஞ்சு பேச வேணாம். நான் என்ன அவ்வளோ தீனத்தகானா? இல்லை நான் என்ன இந்த இயக்கத்துக்கு வந்து துரோகம் பண்ணோன்னா ஏன்கிட்ட ஏன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு? அப்போ ஏதோ இவ்வளோ தூரம் முறுக்கி வச்சுருக்காருன்னா அவர் அதை வெளிப்படுத்தணும்ல, என்கிட்ட பேசணும்ல. நான் அவர்கிட்ட பேசலான்னு தெரியுன்றதுக்காக 3-4 நாள் மல்லு கட்டுறேன். ஃபோன் எடுக்கலை. அப்போ தான் முடிவு பண்ணுறேன், போய் பணத்தை கட்டிட்டு வருவோம். ஃபோன் பண்ணுவீங்களா அப்படின்னு போய் நான் என்ன பண்ணுறேன், போய் நாமினேஷனை கட்டிட்டு வரேன். எத்தனைக்கு 23ஆம் வராரு. இப்போ கலைஞர் வந்து 23ஆம் வராரு திருவாரூரில். நான் திருவாரூர் மாவட்டம், இப்போ நல்லா கவனிச்சிங்க, 6 மாவட்டத்தில் என்ன மாவட்டம் உண்டு? திருவாரூர் மாவட்டம் உண்டு. திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் கிடையாது. அப்போ இனியன் இறந்து போன பிறகு மாவட்ட செயலர் நியமிக்கலை. வந்து இதாக இருக்குது. அந்த டைம் மட்டும் மாவட்ட செயலர் இல்லை. அப்போ நான் தான் இன்சார்ஜ். என்கிட்ட வரேன்னு அவர் சொல்லவே இல்லை. கொள்ளிடம் தாண்டி வரப்போ தெரியுது நான் ஒரு கொடியை இடையே அழுத்துட்டு போய் நிற்கலாம். நாம் பொறுப்பு ஏன்னா நம்மளை வந்து நம்ம தான் தொகுதி பொறுப்பாளர். இப்போதைக்கு மாவட்ட செயலர் போடலை, நமக்கு ஏன் சொல்லலை? எனக்கு அது கோபம். இது மாதிரி எல்லாம் பார்ப்பேன்னு அவருக்கு தெரியும். அண்ணனுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அவர் பார்ப்பேன்னு தெரியும். பேசவே இல்லையா அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் போகல. அந்த கூட்டத்துக்கு போகல. எங்கே வந்தானான்னு கேட்டிருக்காரு, வரல. எனக்கு ஒரு ஆள் கேட்டேன், வரலன்னு கேட்டாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லையே. யாராவது சொல்லணும்ல. அப்போ நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நான் அப்போ தான் முட்டுது. இது மாதிரி நினைக்கிறீங்களான்னு இந்த செய்தி இப்படி பாஸ் ஆகிட்டு. ஆனால் அவர்கிட்ட ஃபோனில் பேசுவேன். நான் அப்போ நீங்கள் என்கிட்ட ஏன் வரல சொல்லாமல் அப்படின்னு அப்பயும் ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கல. அவர் கிராஸ் பண்ணி வராரு, திருவாரூர் போகிறாரு, நான் அடிக்கிறேன். என் ஃபோனை யாரும் இருக்கல. பொதுவாக என் ஃபோனை மற்ற கூட இருக்கவங்களாவது எடுத்து பதில் சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லி வச்சுட்டாரு. நான் முடிவு பண்ணிட்டேன், என் ஃபோன் மட்டும் யாரும் எடுக்கல. நான் அப்புறம் எனக்கு செல்லத்தை வந்து என் ஃபோன் எடுக்க மாட்டாருன்றது நல்லா தெரிஞ்சு. அப்போ நிராகரிக்கிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா இப்படி பண்ணுறாருன்னா 23ஆம் நடக்குது. இந்த கோவத்தில் இருக்கிற 24ஆம் தஞ்சாவூர் பொதுக்கூட்டம். தஞ்சாவூரில் கலைஞர் மட்டும் பேசுகிறார், திலகர் திடலில். அந்த கூட்டத்துக்கான அழைப்புதல் வருது. அந்த அழைப்புதல் என் பேர் இல்லை. என் பேர் இல்லைன்னொடனே என்னடா அது நம்ம பேர் இல்லை அப்படின்னா மாவட்ட செயலாளர் ஒருத்தர் பேரை மட்டும் போட்டிருக்காங்க. ஒரு கட்சிக்கு 2 பேர் போட்டிருக்காங்க. அப்போ மூப்பனார் பேர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரங்கசாமி மூப்பனார் பேர், இன்னொரு மாவட்ட தலைவர் பேர் போட்டுருந்துச்சு. அதே மாதிரி மூமுகவும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மூமுகவில் வந்து கும்பகோணத்தை சேர்ந்த ஒருத்தர் பேரும், தஞ்சாவூரில் இருக்க மாவட்டத்தில் 2 மாவட்டத்தில் போடுறாங்க. எல்லா பேரும் 2 பேர் இருக்குது. விசிகாவில் மட்டும் ஒரு பேர் இருக்குது. ஏன் பேர் இல்லை. அந்த அழைப்புதலை கோசிமணிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ மாவட்ட செயலாளர் எஸ்எஸ் பழனிமாணிக்கம் ஒருங்கிணைந்த அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர். அப்போ இவர் வந்து சோழ மண்டலத்துக்குன்னு ஒரு போட்டு அமைச்சர் கோசிமணியை ஒரு பொறுப்பாளர் மூத்த தலைவர் வச்சுருக்காங்க. அவருக்கு அனுப்புகிறாங்க. பாருங்கள், நல்ல கட்சியை பாருங்கள். அதான் அந்த கட்சியில் அவங்க முன்னாள் தலைவருக்கு அனுப்பிச்சு ஒப்புதல் கேட்குறாங்க. அவருக்கு அனுப்பி கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கேட்குறாங்க. ஆனால் இந்த கட்சியில் முன்னால் உருவாக்கின எண்ணெய் எவனும் கேட்க மாட்டான். எவ்வளோ வேதனை இருக்கும். இப்போ அந்த அழைப்புதல் அங்கே போகுது, கோசிமணிகிட்ட போகுது. கோசிமணி என்ன பண்ணுறது, வாங்கி பார்க்குறாரு. எங்கடா இந்த இவர் பணம் ஊற்ற அவன் பேர்டா, என் பேரை சொல்கிறதில்ல அவருக்கு. நம்ம இங்கே இருப்பாடா, அவன் பேர்கடா காணும். ஆனால் யாருண்ணே இந்த திருமாவளம் கட்சியில் இருப்பான்டா, விசி சிறுத்தை கட்சியில் இருப்பான்டா, அவன் பேரடா காணுங்கடா, அவன் தான்டா இங்கே அப்படின்னா. அண்ணே ராஜன் தானே. ஆமாண்டா, 100 பேர் என்னமோ சொல்லுவாங்கடா, குழந்தை அரசன். அவன் பேரை காணும்டா. அவன் கூப்பிட்டு ஃபோன் பண்ண சொல்லி அவன் பேர் இல்லாமல் அடிச்சு தொலைஞ்சிடாமடா, நம்ம தான்டா மாட்டிக்கணும். ஏன்னா இங்கே அவர் தொகுதியில் வரத்துல கும்பகோணம் திருவிட முதல் பாவனா நம்ம இங்கே போட்டுக்கிட்டு அடிச்சிட போகிறாங்க. கூப்பிட்டு நீ அவர் பேச மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இலைங்க மரக்காய பிரச்சனையாக இருந்துச்சு. அவர்கிட்ட கூப்பிட்டு அவன் பேரை போட்டு அடிக்காமல் போட போகிறாங்க, அவன் பேரை முதல்ல போட்டு அடிக்க சொல்லுன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த தகவல் எனக்கு வருது. அவன் பேர் இல்லை, ஆனால் அமைச்சர் வந்து கௌச்சிமணி வந்து பள்ளிமணிக்கிட்ட பேரை போட சொல்லிட்டாரு அப்படின்னு தகவல் போகுது. அங்கே என்ன பண்ணுறாங்க, பள்ளிமணிக்கு என்ன பண்ணுறாரு, இதை எடுத்துக்கிட்டு அண்ணன் திருமாவட்ட கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இவர் பேரை போடணுமா வேணாமன்னு என்ன பஞ்சாயத்து நடந்ததுன்னா என் பேரை போடக்கூடாதுன்னு அப்போ இருந்த மாவட்ட செயலாளர் ப்ளஸ்ஸு அங்கே இருக்கிற மாநில பொறுப்பாளர்னு சொல்லக்கூடிய சில பேர் என் பேரை போடக்கூடாதுன்னு இருக்காங்க. பழனிமாணிக்கு ஒன்றும் புரியல அவர் அமைச்சருக்கு, அவர் மாவட்ட செயலாளருக்கு. இதை அவர்கிட்ட கேட்போன்னு அண்ணன்ட்ட கொண்டு போகிறாங்க.
அப்போ அண்ணன் என்ன செய்யணும், அவன் மூத்தவன், அவன் தான் அந்த மாவட்டத்தில் முக்கியமான ஆள், அவன் பேரை போடாமல் அடிச்சிடாங்க, போடுங்கன்னு தானே சொல்லணும். அங்கே ஒருத்தர் பேரை சொல்லி அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்கன்ட்டார். அப்போ என் பேர் இல்லை. இதுக்கு இடையில் நீடாமங்கலம் சேர்மனாக இருக்கிற அன்றைக்கு மாவட்ட துணை செயலாளர் இருக்க கூட ஒரு மாவட்ட துணை செயலாளர் வந்து கண்டிப்பாக எஸ்சியில் ஒருத்தர் இருப்பாங்க திமுகவில். அதில் அண்ணன் சித்தமல்லி செந்தமல்லி செல்வன் அவர் எனக்கு வந்து மாணவரில் நான் திமுகவில் இருக்கப்போ எனக்கு சீட் அவர் தான் கொடுத்தாரு. அவர் தான் மாவட்ட துணை, அவர் தான் எல்லாத்தையும் பார்க்குறவர். அவருக்கு என்னடா நம்ம தம்பி பேரும் போகுதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு. நான் அவருக்கு அடிக்கிறேன், என்ன தானே நடக்குதுன்னு அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். அமைச்சர் தான் சொல்லி அங்கே போனால் அங்கேயும் போட சொல்லிட்டாங்க. உங்கள் கட்சி எடுத்துகிட்டு போனால் உங்கள் தலைவரை போட விருப்பம் இல்லை, பிறகு உன் பேரை போட வேணான்னு சொல்லிட்டாங்கன்னொன்னே எனக்கு தாங்க முடியல. உச்சபட்சமான கோபத்தில் இருக்கிறேன். அலையா வீட்டுக்கு விருந்தாலேயே போகக்கூடாது, மதியாத தலைவாசல் மிதியாது. நீ சிஎம் இருந்தால் யாராக இருந்தானா வரலன்னு நான் போகக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். பள்ளிமாணிக்கு வீட்டு நடிக்கிறாங்க, சின்னவர் அடிக்கிறாரு, இங்கே ராமலிங்கம் நடிக்கிறாரு, எல்லோரும் அடிக்கிறாங்க. எங்கே சிஎம் மரத்துக்கு மூடி வர நடிக்கிறாங்க. எல்லோரும் செக் பண்ணுவாங்களே மேடையில் இருக்கிறதுன்னு. அப்போ எல்லோரும் எங்கே குழந்தையாசம் எங்கே எனக்கு அடிக்கிறாங்க எல்லோரும். என் பேர் இல்லை, என் பேரை போடாததுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு தகுதி குறைவான நபராக இல்லை, இருக்கணும் வச்சு நடத்திங்க, நான் வர முடியாது. முதல் நாளே எனக்கு அடிக்கிறாங்க, புரோட்டோகால்னால அடிக்கிறாங்க, கெஞ்சுறாங்க. அதாவது மாலை கூட்டம் நினைக்கிறேன், மதியானமும் மாலை தான் நினைக்கிறேன். இப்போ கெஞ்சுறாங்க எல்லோரும், நீ வந்துருங்க, தலைவருக்கு பக்கத்து சீட்டில் உட்கார வைக்கிறோம். இங்கே எல்லாருக்கும் உங்களை தாங்க தெரியும். அவங்க திரும்ப சொன்னான்னா உங்கள் கட்சியில் யார் சொன்னான்னா நீங்கள் வாங்க முதலமைச்சர் பக்கத்து சீட்டில் நீங்கள் உட்காருங்க. அது முடியாதுங்க, வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு நான் போகல. வீட்டில் டிவியை பார்க்குறேன். டிவியில் இந்த பக்கம் ஜிஆர் உட்காந்துருக்காரு, மாவட்ட சார் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் இன்னும் 2 பேர் பூசாலெலாம் உட்காந்து மேடையில் உட்கார வச்சுருக்காங்க. எப்படி இருக்கும் இது? 24ஆம் தேதி நடக்குது. 23ஆம் தேதி நினைக்கிறேன், திருவாரூர் 24ஆம் தேதி. அப்போ தான் திரும்ப ஃபோன் அடித்து கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன், என் ஃபோன் எடுக்க மாட்றாங்க. இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும்ல. அப்போ தான் என்ன பண்ணேன், போய் ஒரு பணத்தை கட்டினோம்னா பஞ்சாயத்து வந்துடும்ல அப்படின்னு உண்மையிலே பணம் கட்டுறது போய் அதுக்கு தான் கட்டினேன். அது எத்தனை கட்டுறேன், 28ஆம் தேதி நம்ம லாஸ்ட் நாள் 2:50 இப்போயும் எடுத்து பார்த்தா தகவல் அறிவு உண்மை சட்டத்தில் வேணால் எடுத்து பார்க்கலாம். 2:59 3 மணிக்கு முடியாது, 1 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் பணம் கட்டுறேன். உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு உள்ளேயே போய் உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து தயார் பண்ணதான் உள்ளே உட்காந்து எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் மனு ஏற்கவும் பட்டுருச்சு. கட்டினோடனே பரபரப்பாயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் கூப்பிட்டு பேசுகிறாங்க திமுகலேருந்து. சும்மா ஒரு சின்ன பஞ்சாயத்து தான், எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணோம்னா எடுக்க மாட்டார், முடியும் இல்லை, இது ஒரு கழகம் பண்ணால் அவர் பேசுவார், நான் பேசிக்கிறேன், அண்ணனை பேசிக்கிறேங்க. நான் பள்ளிமணிக்கு பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு, ராமலிங்கம் பேசுகிறாரு, ரவிச்சந்திரன் பேசுகிறாரு, எல்லோரும் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் நீ சும்மா இருங்க, வெளில சொல்லிக்காங்க, 10 நிமிஷம். அது பஞ்சாயத்து இருந்து கோவிஷனுக்கோ திமுகவுக்கோ கூட்டணி கட்சிக்கோ எந்த பாதம் கிடையாது, அதெல்லாம் நடக்காது. இன்றைக்கி ஒரு நாள் தான் பஞ்சாயத்து முடிஞ்சிடும்ன்றேன். இந்த வாபஸ் வாங்குகிற டேட்டு வரைக்கும் ஃபோன் வரும்னு பார்க்குறேன். இவங்க போய் சொல்லிட்டாங்க, உங்களை வந்து பேசணும் எதிர்பார்க்குறாப்புல, நான் பேச மாட்டேன், நான் அவன்கிட்ட பேச முடியாது. அவன் எப்போ போவான்னு நினச்சிருந்தேன், போகட்டும். அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவார், உங்களுக்கு எதுவும் பாதமாகுமா? ஒரு நாளைக்கு நான் 2 நாளைக்கு வேணாலும் வரேன், எங்கள் ஆளில் ஒரு கரெக்டாக வளர்ச்சிவாங்க, அவரை கண்டுக்காய்ங்க அப்படின்னு அண்ணன் வந்து திமுகவில் சொல்லிட்டாங்க. திமுக என்று சொன்னாங்க, என்னங்க அவர் இப்படி சொல்கிறாரு. எனக்கு அப்போ தான் நிலைமையை விளங்குது. ஆஹா, புலிவாலை பிடிச்சிட்டோம், தெரியாத நம்ம போய் பிடிச்சிட்டோம். ஆகா, நம்மளை கரை வச்சு காலி பண்ணு நினைக்கிறப்ப தலைமை வரைக்கும் இப்படியே முடிவு பண்ணியிருக்கப்போ நம்ம வந்து உரிமைக்கு சண்டை போட்டுன்னு ஏதோ ஒரு முடிவு பண்ண மாட்டிட்டோம் அப்படின்னு நான் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரில. ஏற்கனவே 2004 தேர்தலில் ஒரு விட்டு கொடுத்தோன்னு ஒரு பிரச்சனை பெருசாகி திரும்ப ஜீரோவிலேருந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கை அரசியல் பயணத்தை தொடங்கி நிரூபிக்கிறதுக்கு படாத பாடுபட்டிருக்கோம். அப்போ அதில் ஒரு 6 வருஷம் திரும்ப உழைச்சி தான் வந்திருக்கேன்.
அதுக்கு அது என்ன நடந்துச்சுன்னு அண்ணனுக்கு தான் தெரியும். இறந்து போன இனியனுக்கு தெரியும், ஈழவளுக்கு தெரியும், அண்ணனுக்கு தான் தெரியும், எனக்கு தான் 4 பேர் தான் தெரியும், கூட 2 பேர் இந்த தம்பிகளுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ எனக்கு என்னென்னா நம்ம ஏற்கனவே ஜீரோலேருந்து வந்திருக்கோமே அப்படின்றப்ப திரும்ப பணம் வாங்கிட்டு தானே இது வாங்கணும்னு சொல்லுவாங்க. இவங்களே சொல்லுவாங்கள்ல வாபஸ் வாங்கினா. என்னால் நில குழஞ்சி என்ன செய்யறதுன்னு தெரில. சரி அந்த 5-6 வண்டி எடுத்து சும்மா சுற்றிட்டு நம்ம கைவிட்டார். ஒரே ஒரு வார்த்தை, அவன் இருக்கிறான் போகிறான் எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். நான் ஓடிச்சா எடுக்கிறது கிடையாது, நான் சொல்ல மாட்டேன். தேர்தல்னா நிற்கிட்டோம், வாபஸ் வாங்கினா வாங்கி போட்டு எனக்கு தெரியாதுன்ட்டார். எனக்கு இன்னொரு நெருக்கடி என்னன்னா 2004 அனுபவத்தின் அடிப்படையில் திரும்பவும் பணம் காசு வாங்கிட்டு பண்ணாங்கன்னு அடுத்தது இருந்தால் நான் எங்கே போய் நிற்கிறது அப்படின்றப்ப அப்படியே நொந்து நூலாகி வெறுத்து போய் சரி ஒரு ரவுண்ட் அடிப்போம் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம இந்த இயக்கத்துட்டு வெளில தான் போய் தான் ஆகணும், இல்லை தேர்தல் பண்ணி முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து 2-3 பேர் மட்டும் சொன்னாங்க. வாபஸ் வாங்குற டைம் முடிஞ்சிச்சு. சும்மா நீ விட்டுட்டு இப்படியே இது பண்ணு பார்த்துக்கலாம், அதை விட்டு தேர்தல் முடிஞ்சது பார்த்துக்கலாம் விடு சரின்னு சுற்றிட்டாரு. இவர் பிரச்சாரத்தை கூப்பிட்றாங்க. இவர் பிரச்சாரத்துக்கு வர அன்னைக்கு நான் பிரச்சாரத்தை நிறுத்துகிறேன். நீங்கள் பண்ணிட்டு இருந்த பிரச்சாரத்தை நிறுத்துகிறேன். நிறுத்துவாங்களா யாராவது? நிறுத்துகிறேன். நான் போட்டிருந்த இடத்தையும் அவங்க கேட்குறாங்க, அண்ணன் வந்து பண்ணிட்டு போட்டேன்னு பிரச்சனை இல்லைன்றேன். இதுக்கு இடையில் பாலக்கரன்னு ஒரு கும்பகோணம் பகுதி, திருப்பரந்தாலும் கும்பகோணம் பகுதியில் பிரச்சாரம் எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில். அந்த இடத்துல முனையில் நின்று பிரச்சாரம் பண்ண போகிறாரு. எங்கள் அம்மாவையும் என் தம்பியை அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா அண்ணன் இல்லை, தலைவர் இல்லை, நம்ம அம்மா அப்பா விட உயர்வேலை மதிச்ச நபர். அதனால் அவர் நம்ம இதுவரைக்கும் வந்தவர் 30 கார் 20 காரில் வரவேற்று பல டைப்பு போஸ்டர் ஒட்டி உபசரித்தான பழக்கம். இந்த முறை வரப்போ நம்ம கூட நிற்க முடியலன்னு வருத்தம். பெட்ரோல் அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் 400-300 மீட்டர் பக்கத்தில் பெட்ரோல் பங்க் உட்காந்துட்டு அப்படியே கூணி குறி உட்காந்து என்னடா அது முதல் முறையாக அண்ணன் நம்ம ஊருக்கு இந்த நம்ம இல்லாமல் கிட்ட போய் நிற்க முடியாமல் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை போட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். அவர் பேசுகிறதையும் கேட்டுகிட்டு இருக்கிறோம். திமுக நிறைய பேர் பார்த்துருப்போம். என்ன இல்லை அண்ணன் பேசுகிறாரு, நம்ம அண்ணனை என்ன பேசுகிறான்னு கேட்க தான் வந்தேன். எங்கள் அம்மாவையும் எங்கள் அம்மாவையும் என் தம்பியும் அனுப்பி வைக்கிறேன். அவங்க நேராக போய் சால்வ் போகிறாங்க. அவர் மேலே ஏற்றி சந்தோஷமாக வாழ்த்தி நன்றி சொல்கிறாரு. சரி இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு திருமணத்துக்கு வராரு. மாதவனா இல்லையா, ஒரு மாதம் இல்லை, ஏதோ அசூரில் ஒரு திருமணம், ஏதோ வெண்மணி ஏதோ ஒரு திருமணத்துக்கு வராரு. அந்த வரப்பை இயல்பாக திரும்ப திமுகலேருந்து வெளியேற்றப்பட்டவங்களாலும் 2வது நாளே வந்து பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் எல்லோரையும் சேர்த்துக்கிறாங்க. நம்ம இயக்கத்தை சேர்க்கலை. சரி சேர்த்தா சக்கராச்சாரிய நம்ம உழைச்ச இயக்கம், நம்ம ஏன் வெளில போயிட்டு நீ யார் சொல்கிறது வெளில போகிறதுக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் நிறைய டைம் போஸ்ட் அடிக்கிறேன். நான் ஒரு 30-40 காருக்கு ஆளுக்கு 500 1000 அட்வான்ஸ் போய் கொடுத்துட்டு நிறைய கார் வரணும்னு சொல்கிறேன். எனக்கு அப்போ போலீஸ் பிக்கெட்டிங் வேறு இருக்குது. 2 போலீஸ் இருப்பாங்க தமிழ்நாட்டிலே. போலீஸ் பிக்கெட்டிங் உள்ள 2 போலீஸோடு போகிற வாய்ப்பு இருந்தது. இப்போ எல்லோரும் பெருமையாக நினச்சிட்டு இருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு போலீஸோட தான் 2 போலீஸ் எஸ்எல்ஆர் என்னோட தான் இருப்பாங்க. அப்போ வந்து நான் பார்க்குறேன், என்னடா அது இப்போயாவது நடக்குமா நம்ம செய்வோம். அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தா, அந்த திருமணத்துக்கு வரக்கூடாது, கார் எடுத்து வரக்கூடாது, நீ கார்லாம் புக் பண்ணியிருக்கேன்னு தெரியும், இன்ஜினியர்ஸை ஃபோன் பண்ணுறாரு, போஸ்ட் ஒட்டக்கூடாது. ஏங்க திமுககாரனே அவருக்கு நிறுத்தினவங்க எல்லாத்தையும் திரும்ப சேர்த்துக்கிட்டா நீங்கள் என்னங்க எப்படி பேசிட்டீங்க, இதுதான் சாக்குன்னு ஓரங்கன்றாங்க. அதுக்கப்புறம் 1.5-2 வருஷம் சும்மா இருந்திருக்கேன். என்ன தான் நடக்கணும் பார்ப்போன்னு. சரி பொறுமையாக மன்னிப்பாங்க, இந்த இயக்கத்தில் ஏதாவது நடக்கும்னு 11லேருந்து 13 வரைக்கும் சும்மா தான் இருந்தேன். எந்த அழைப்போ எந்த எதிர்பார்ப்போ இல்லை. ஒளிஞ்சா போதுன்னு நினச்சப்ப நான் என்ன பண்ண முடியும். அப்படித்தான் சிறுத்தையாக இருந்த நான் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்குறேன். அந்த இயக்கம் உருவாக்குறப்ப கூட நிறையா பேர்லாம் கூட்டு உருவாக்கலை, ஒரு 10-20 பேர் மட்டும் கூட்டு உருவாக்கிட்டு திரும்ப எப்படி இணைஞ்சிருவோன்றதுக்கு அந்த இதில் தான், அந்த எண்ணத்தில் தான் பெருசாக கூட பண்ணலாங்க. அப்புறம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு சரி இனிமேல் நம்ம தடித்து விடப்பட்ட ஒரு நபர் தான் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மத்தியில் நம்ம என்னத்துக்கு ஆண்ட காலம் சும்மா இருக்காது. மேடலைன்னா ஆடாமல் இருக்க முடியுமா? ஆண்ட காலம் சும்மா இருக்க முடியாது. ஸோ விடுதலை தமிழ் புலிகள் கட்சி
மக்களுக்கு பணியாற்றும். நமக்கு என்ன தேவை, என்ன இல்லை நம்மள்கிட்ட, எல்லா அறிவு, ஆற்றல், துணிவு, ஞானம், புத்தி, போதுமான அளவுக்கு வந்து நீட்ட முடக்க இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு, நல்ல தொடர்பு, நல்ல ஆதரவு கரங்கள். ஸோ நம்ம ஏன் போகணும், வீசிக்காவே இங்கே ஃபவுண்டேஷன் போட்டு இவ்வளோ வேலையை செய்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தணும், நம்ம ஏன் பண்ணக்கூடாது போ அப்படின்னு ஆரம்பித்தோம். 2012 செப்டம்பர் 27 ஆரம்பித்தோம். 2012 செப்டம்பர் 27 ஆரம்பித்தோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் சும்மா இருந்திருக்கீங்க. அதான் 1.5 வருஷம். ஏன்னா இதில் ஒரு செப்டம்பர், அதில் அதுக்கு எலெக்ஷன் மே மாதம்ல 1.25 வருஷம் கிட்டத்தட்ட அமைதியாக இருந்து பார்த்தேன். பொறுத்து இருந்தேன், கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன், இல்லை. ஆனால் இப்போது ஒரு கேள்வி, நீ கிட்டத்தட்ட ஒரு நீண்ட ஒரு வரலாறு, உங்கள் உணர்வுகள் வந்து மதிக்கக்கூடியது தான், நம்ம உள்வாங்கக்கூடியது தான். இன்னொரு பார்வையாக ஒருவேளை, நான் இது என்னோடய பார்வையாக தான் வைக்கிறேன், ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்திருப்பீங்க, கொஞ்சம் வேகமாக இருந்திருப்பீங்க, தேர்தல் காலத்தில் நெருக்கடியாக இருந்திருக்கும், அது தேர்தல் காலத்தில் பேச வேண்டிய விஷயமா இல்லாமல் இருந்திருக்கும். உள்கட்சி விவகாரத்தெல்லாம் தேர்தலில் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோ பேசிக்கிட்டோ அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டோ அதை பற்றி செயல்படுறதோ இயங்குறதோ தேவையில்லாத விஷயமா இருந்திருக்கும். கொஞ்ச நாள் ஆற விட்டு பிடிக்கலான்றது இருக்கும். தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவோட செயல்பாடுகளை கவனிக்கும்போது அந்த மாதிரி இல்லை, நான் என்னோடய பார்வையாக சொல்கிறேன். அவர் பல நேரங்களில் இப்போ கூட சொல்கிறதா நம்ம கவனிக்கிறது என்னென்னா, எல்லாருமேலேயும் நடவடிக்கை எடுத்து நான் என்ன பண்ணேன், நான் தனியாக நிற்கவா அப்படிம்பாரு. இப்போ வரைக்கும் கூட பெருசாக நடவடிக்கை எடுக்காதவர், விசாரிக்காதவர், பனிஷ் பண்ணாதவர். ஸோ அந்த மாதிரி விட்டு பிடிக்கலாம்னு நினச்சிருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வேகமாக அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் எல்லா இடத்துலையும் இந்த சூழல் எனக்கு இல்லை. தஞ்சை மாவட்டம் மட்டும் வேறு மாதிரி. அதுக்கு உதாரணம் வச்சுக்கலாம், உஞ்சையரசன் வந்து அவர் கூடவே இருப்பார், நெருக்கமாக இருப்பார், அவர் சொல்கிறது கேட்பார். ஸோ உஞ்சையரசன் சொல்கிறது கேட்குற இடத்துல வரப்ப நமக்கு எதிராக இப்போ கடைசியில், ஆனால் உஞ்சையரசன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முடி நான் வாழ்நாளே பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேன், ஆனால் அவரால் நான் வெளில வரல, அது மட்டும் உறுதி. நான் இப்பயும் சொல்கிறேன், நான் எவ்வளோ சண்டை போட்டுக்குவேன், வாயா போய் வாடா போட கூட பேசிக்குவோம், தள்ளி கூட விடுவேன். அடுத்தது நான் கிண்டலுகளை ஐயான்றதையே வந்து நையா அப்படின்னு அந்த வாயா போய் என்ன நான் கிண்டலாக கூட பேசுவேன். அவரும் அதே மாதிரி வாயா அப்படி என்னையா அப்படின்னு பேசுவார். அவர் கோச்சிங் போட்டார்ன்ட்டு அவர் சொல்லுவார், உழைப்பாளி அவன் சரியான வேலைக்காரன். ஆனால் நான் கட்சியை விட்டு போன பிறகு எந்த ஊர் போனாலும் என்ன தான் எக்ஸாம்பிளாக எடுத்து பேசுவார். யார்? உஞ்சையரசன் அண்ணனை வச்சுட்டே பேசுவார். பல ஊரில் நெல்லையில் பேசியிருக்காரு, பல ஊரில் பேசியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்னென்னா நான் அவரை எங்கேயும் குறைவாக மதிப்பிட்டு அவருக்குரிய மரியாதை எல்லா இடத்துக்கும் கொடுத்தா பண்ணியிருப்பேன். ஆனால் நான் வெளில வந்த பிறகு அவர் ஒருத்தன் மதிக்கலை, படாபடுத்திட்டாங்க அவர். ஆனால் கடைசியில் சாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி மன்னார்குடின்ற ஊரில் லாட்ஜில் தங்கியிருப்ப என்கிட்ட பேசினார், 2 தடவை பேசினார். யா வாயா என்ன பெருசாக நீர் வடிச்சு நீர் விலகுமா, நீ யார் யா, நீ இங்கேருந்து நீ ஒன்றை நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகம் இருக்குது? அவருக்கு அண்ணனுடைய உரிமையாக சொல்லு, அவருக்கு என்ன உரிமை இருக்குது? அவருக்கே உரிமை கிடையாதுயா, நீ வாயா அப்படிலாம் பேசினார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்கிட்ட பேசிட்டு அங்கே தோழர் கூட வந்திருக்காங்க, அவர்கிட்ட சொன்னாலாம், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் 2 3 தடவை எம்எல்ஏக்கெல்லாம் நின்னேன், தோற்று போயிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இப்போ தான் நின்றுக்கணும், கொஞ்சம் முன்னாடி போய் ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு நின்றுட்டேன், இப்போ நின்னா நம்ம ஜெயிக்கலாம், ஜெயிக்கிற காலத்தை நிற்காமல் என்கிட்ட ஸோ இனிமேல் நமக்கு தள்ளலாம் மாட்டார். எனக்கு ஒரே ஒரு இது, குழந்தை அரசனுக்கு திரும்ப கட்சியில் கொண்டு சேர்த்துட்டோம்னா இந்த டெல்டா மாவட்டத்தில் திரும்ப ஒரு வலிமை இருக்கும். அந்த ஆளுடைய இது ஸ்டைலே வேறு. அது எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது. அது ஒன்று தான் என் மனசில் அறுத்துக்கிட்டே இருக்குது. நான் நிம்மதியாக சாவேன், இப்போ சாவுந்த கூட நிம்மதியாக சாவேன். ஆனால் எனக்கு வந்து அவனை கொண்டு வந்து அந்த ஆளை கொண்டு வந்து சேர்த்துடணும், அதுவும் வந்து என்னால் போயிட்டான்னு ஒரு குற்றச்சாட்டு வேறு எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கே போனாலும் குழந்தை அரசன் போனது உஞ்சையரசனால தானே ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துருச்சு. ஆனால் உண்மையில் அது கிடையாது. நான் அவரை ஃபேஸ் பண்ணுவேன், அவரை ஈஸியாக கையாளுவேன், அண்ணன் திரும்பவே ஈஸியாக கையாண்டுருவேன். நான் டக்குன்னு சிரித்து பேசி டக்குன்னு அந்த இடத்துல ஒரு அது மாற்றி கொண்டு வந்து நிறுத்திடுவேன். எனக்கு அந்த இயல்பான அந்த ஒரு ஆளுமைன்னு சொல்லலாம், அல்லது ஒரு குணம்னு சொல்லலாம், பண்புன்னு சொல்லலாம். எனக்கு அதில் வந்து நான் அண்ணன்லாம் இப்போ வந்து எப்படி வேணாலும் என்னால் ஒரு 10 நிமிஷம் அண்ணன்ட்ட பேசுகிறேன்னா ஒரு விஷயத்தை வந்து நான் நினைக்கிறத கொண்டு போய் அண்ணன்ட்ட மூலையில் கொண்டு போய் உள்ளே வச்சு விட்ருவேன். அந்த அளவுக்கு நான் சிரித்து பேசி இயல்பாக வந்து பேசுவேன். அதனால் எனக்கு அதில் வந்து வருத்தம்லாம் கிடையாது, நான் நம்பிக்கை தான் இருந்தேன். ஆனால் டோட்டலாக அது வேறு மாதிரி திருச்சி வேறு மாதிரி போய் சொல்லி, ஆனால் சொன்னவெல்லாம் நல்லா தான் இருக்காங்க.
சொன்னவங்களாம் எனக்கு யாரான்னு தெரியும். இப்போ போய் பேர சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம தனியாக ஒரு இயக்கம் வந்துட்டோம் போயிட்டோம். ஆனால் வரலாறுல அது ஒரு பாடம். அதனால தான் நாம் இயக்கம் நடத்துகிறப்ப அது ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு தான் என்ன ஏதாவது சொன்னாலோ எங்கள் இயக்கத்தில் இப்போ விடுதலை சிறுத்தைகள் இது மாதிரி விடுதலை தமிழ் கட்சியில் ஏதாவது ஆனால் கூட இப்படி தான் நான் திங்க் பண்ணுறது காரணம். அப்படி தான் நான் வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருந்தவன் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியாக மாறணும். அதில் கூட கட்சி தொடங்கின அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் போய் இப்போ சண்டை போட்டவர் வந்து சௌரிராஜன் பேர். அவர் மீன் சின்னத்தில் நின்று அப்பயே 27,000 ஓட்டு வாங்கினார். எங்களுக்கு முன்னாடி சீனியரு. அவர் இளையபெருமாள்கிட்ட இருந்தார். அப்படியே நம்ம இளையபெருமாள்கிட்ட இருந்து வந்து ஃபோர்ஸாக இருந்தவர். காங்கிரஸில் இருந்தார். இளையபெருமாள் காங்கிரஸ் இருந்தப்போ அந்த காங்கிரஸ்லேருந்து வந்து அப்புறம் இளையபெருமாளோட இருந்து இணைஞ்சு திரும்ப காங்கிரஸே போயிட்டார். கொஞ்சம் எடி விட்டான ஆள் வச்சுக்கலாம், டாம்டான ஆள். ஒரு நேரத்தில் பயப்படுவாங்க எல்லோரும். அவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன், எனக்கு மாமா மரம் மாதிரி இருக்கிறேன். சாயந்தரம் அவர் லைட்டாக சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. இப்படியெல்லாம் அவர் எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டாருன்னா கொஞ்சம் புறணி பேசுவார், கொஞ்சம்னா கொஞ்சம் சாடாக பேசுவார். அங்கே அதனால் அவர் பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க. நான் இங்கேருந்து போகிறேன், ஒரு 6:30 மணி இருக்கும். போய் வாமா வணக்கம்னு சொல்லி தினகரன் பத்திரிகைலாம் பேப்பர் வந்திருக்கு. நான் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி வெளில வந்துட்டு தனி இயக்கம் விடுதலை தமிழ் புலிகள் கட்சின்னு ஆரம்பிக்கிறோன்னு அது வந்து கொண்டு போய் காட்டுறேன். இப்படி வாங்கி பார்த்தேன். நான் காலையே பார்த்தேன். ஆமாம்மா வாழ்த்துக்கள் வேணும், நீங்கள் மூத்தவராச்சு. அட போயா, எப்போ எது சினிமா அதெல்லாம் மாற்றி மாற்றிறேன். இதை 96 செய்ய வேண்டியது இப்போ செய்கிறேன். 96 நீ இதை செஞ்சுருந்தா திருமாவளவன் ஒன்றுகிட்ட மனு கொடுத்துட்டு இருப்பார். அன்றைக்கி உனக்கு எல்லா வளமும் இருந்து நீ எக்ஸ்டாப்ளிஷ் ஆகி நின்ன ஆள் நின்று. அப்போ திருமாவளவன் யாரும் தெரியாது. இப்போ திருமாவளவன் உயரத்துக்கு போயிட்டார். இன்றைக்கி அசைக்க முடியாத இடத்துக்கு போயிட்டார். நீ இப்போ போய் இயக்க ஆரம்பிக்கிற. இப்போ நீ அந்த இடத்துலேருந்து வரக்கூடாது அப்படின்றத 2 வரியாக சொன்னார். நீ அப்போ செய்ய வேண்டிய இப்போ செஞ்சதை அப்பயே செஞ்சுருக்கணும். அப்போ செய்ய தவறிட்ட, இப்போ செய்தது தப்பு. எனக்கு புரியல. அப்போ தான் நான் போய் திரும்ப யோசிக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் ஏன் அந்த ஆள் இப்படி சொன்னார். அப்போ தான் தெரியுது நாம் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்டாப்ளிஷாக வெளிச்சத்தில் இருந்தோம் அப்படின்றதுக்காக சொன்னேன். இப்படி தான் நான் வந்து நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஒரு கடத்துக்கு வந்தோம். ஆனால் எனக்கு நிறைவாக வேலை செஞ்சுருக்கேன். அது அண்ணனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கதை இதுக்காக சொல்லணும்னா, இந்த 2012க்கு பிறகு பல முனைகளில் எனக்கு வந்து திரும்ப வரணும்னு அண்ணன் ஆசைப்பட்டார். ஆனால் எனக்கு தான் என்னென்னா அந்த உடஞ்ச கண்ணாடி திரும்ப போய் எங்கள் மல்லு கட்ட முடியாது. எனக்கு அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நடுவில் 2 தடவை முயற்சி பண்ணேன். ஒரு தடவை வந்து நான் சுத்தமாக முடிவே பண்ணிட்டேன். சரி, ஏன்னா அண்ணன் வந்து இந்த மனைவியால் அறிவிக்கிறார், இனி தனி கட்சி தேவையில்லை, சிறுத்தையும் புலியும் ஒன்று தான், நீ வேறு ஆள் கிடையாது, நீ விருப்பப்பட்டால் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு ஒரு சில பொறுப்புகள்லாம் கூப்பிட்டு ஒருத்தர் வழியாக பேசுனது என்ன சொன்னாங்கன்னா, அப்போ மாவட்ட செயலாளர் போடாமல் இருந்தாங்க. 2 முறை மாவட்ட செயலாளர் போடுறதை வந்து எனக்காக நிறுத்தி வச்சிருந்தார். எனக்கு தெரியும், அவர் உள்மனசுக்கும் தெரியும் எனக்கு. ஏன்னா அண்ணனுடைய உடம்புல இருக்கக்கூடிய மயிர் காம்புகள் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்கள் இருக்கக்கூடிய நியூட்ரான் புரோட்டான் அது எப்படி அது சுற்றுற அது எப்படி இயங்குன்னு பார்த்து ஒரு பார்வை அப்படி பார்த்தாருன்னா அது எதுக்கு பார்க்குறாரு, அந்த பார்வைக்குள்ள அர்த்தம் என்னான்னு எனக்கு வந்து உடனே அதனால தான் அவர் ஈஸியாக வந்து அவர்கிட்ட வந்து அந்தளவுக்கு புரிதல் உள்ளவன். அதனால் அவர் விரும்பினது 2 முறை அது முயற்சி பண்ணார். என்கிட்ட ஒரு தடவை பேசினாங்க, இந்த பொறுப்பு தந்துடுறோம், அடுத்தது டெல்டா மாவட்டம் போன தடவை கூட நிறைய பேர் அந்த போய் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் விரும்பினார். நான் சரி ரைட்டு, நம்ம என்ன பண்ண போகிறோம், அவருக்கு நிறைய உழைச்சோம், திரும்ப உழைக்கணும், இப்போ நம்ம இருந்தால் பலமாக இருக்கும்னு நினைக்கிறப்ப உண்மையான ஆட்கள் யாரும் இப்போ கூட இருக்க மாட்டுறாங்க. நம்ம உண்மையாக இருக்கிற ஆட்கள் நம்ம தானே கொஞ்சம் போய் வேலை செய்வோம், செஞ்சு கொடுப்போம். நம்மதே திரும்ப செஞ்சால் என்ன தப்பு, நம்ம கட்டின இந்த கட்டடத்தை கட்டுறப்ப நானும் செங்கல் எடுத்து வச்சுருக்கேன், மணல் கொட்டி இருக்கிறேன், சட்டியை சுமந்துருக்கிறேன். இந்த வீடு இந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த வீடு கோட்டையை கட்டுறதுக்கு நான் எல்லா வகையிலும் நானும் எங்கேயோ ஒரு வகையில் உழைச்சிருக்கிறோம். அப்படின்றப்ப பிரதானமான உழைப்பு செலுத்தினவங்க மத்தியில் நான் ஒருத்தர் இருக்கப்ப நம்ம ஏன் யோசிக்கணும், அண்ணனே விரும்புகிறப்ப போகணும் தான் முடிவு பண்ணேன். ஆனால் அதுக்கு முட்டைக்கட்டேன். அதுக்கு எவ்வளோ முட்டுக்கட்டெல்லாம் பார்த்தாங்கன்னா அதெல்லாம் அது அவருக்கே தெரியும். நான் ஒரு இடத்துல டெல்லியிலே கூட பேசுகிறேன். நீங்கள் ஏன் எல்லா இடத்துலையும் தலைமை ஓகேவா இருக்குது, எல்லாம் கொள்கை இருக்குது, எல்லாமே இருக்குது, இடையில்பட்ட நபர்களோட முட்டுக்கட்டையோ அவங்களோட அவர் அந்த இடத்துல அவருக்கு வெளிப்படுத்தவே முடியலையே, நேராகவே நடக்குது. அதை நீங்கள் பொருட்படுத்தணுமான்னு அவர் வந்து அந்த இடத்துல வந்து அது பார்த்துக்கலாம், நீ வாப்பான்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை.
அந்த இடத்துல அவரை மீற முடியாமல் நிற்கிறாரு. ம் 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 ஒரு சம்பவம் நடக்குது, அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சரி. ஏன்னா இப்போலாம் ஆளால் ஒருத்தர் மதிப்பு உரிய இடத்துக்கு வந்துட்டாங்க, நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு. அப்போ அவர் பிரமிப்பாக போய் நிற்கிறார ஒழிய, செய்வதறியாத கையறு நிலையில் நிற்கிறார ஒழிய, ஒரு ஒரு தலைவராக டிசிஷன் எடுக்க முடியும், எடுக்கலையே அவர். அப்புறம் நம்ம ஏன் பேசி நிற்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஆனால் அவர் விரும்புகிறாரு. இது எப்போ எந்த வருஷம்? ஃப்ளைட்டை மாற்றி போட, டிக்கெட்டை மாற்றி போட சொல்கிறாரு. நான் நடுவில் டெல்லி போயிருந்தேன், மணிவிழாவுக்கு பிறகு. மணிவிழாவில் இதே தான் பேசிட்டாரு, சீட்டு கிடைக்கலன்னு போயிட்டாப்ல, நான் இவருக்காக மெனக்கிட்டானே, என்ன திரும்ப இந்த இதையே சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு அங்கே வந்தும் எங்கள் ஊர்லேயும் சொன்னார். பிரச்சார ஒவ்வொரு முறையும் பிரச்சாரத்தில் இதே சொல்கிறார். நம்ம பதவிக்கு வேணான்னு வாய்க்கரிசி போட்டு வான்னு சொல்லிட்டு வந்தப்பையும் அணிகலேசன் தேர்தலில் எனக்கு திமுகலேருந்து நான் என்னென்னமோ போயிருப்பேனே. அப்போ நான் அதை தாண்டி சமூகத்துக்கு பணியாற்றணும் வந்த நம்மளை திரும்ப திரும்ப இந்த மாதிரி பதவிக்காக கிடைக்கலன்னு ஓடிப்பேட்டான் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பதிவு பண்ணுறத நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நேராக உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நேராக போய் பேசப்படுறேன். எப்படி போகிறேன் இங்கேருந்து? நான், எங்கள் அம்மா, என் தம்பி, என் மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டுட்டு டெல்லி போய் பார்க்குறேன். ஏன்னா இங்கே பேச முடியாது, கூட்டமாக இருக்கும், இதாக இருக்குன்ட்டு. நான் கட்சியில் இளைஞர் கூட இல்லை, இதை விளக்கணும்னு போகிறேன். நான் இப்படி ஆள் இல்லை, இதான் நடந்துச்சு, இந்து பேப்பர் பொய் சொல்லாது, தந்தி பேப்பர் பொய் சொல்லாது, தினமணி பேப்பர் பொய் சொல்லாது, நம்மள்ட்ட இருக்க கட்சியில் நோட்டீஸில் இருக்கக்கூடிய டேட்டு பொய் சொல்லாது, இதுதான் நடந்துச்சு. நான் சீட்டு கிடைக்கலன்ன பிறகு வேலை செஞ்சுருக்கப்பா, அதுக்கு பிறகு கோபிச்செல்லினுக்கே வேலை செஞ்சுருக்கேன், பூத்து கமிட்டி போட்டு கொடுத்துருக்குறேன். போய் நிர்வாகிகளை போய் ஒரு ஒன்றியத்துக்கு 6 பேரை பிரித்து 6 பேரை போட்டு ராமலிங்கனை போய் பார்க்க சொல்லி எல்லா வேலையும் நடத்திட்டு இருக்கேன். 6 மாதம் நான் ரவுண்ட்ஸில் இருக்கிறேன், குறிப்பாக இந்த தொகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். திரும்ப என்ன இப்படி சொல்லிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு போய் நேராக இதான் நடந்துச்சு. கலைஞர் வந்தப்போ நடந்துச்சு. நீங்கள் கூப்பிடல, அதையும் விடுங்க, அந்த பேரே போடல, இதை நான் முயற்சி பண்ணேன், பேர் போடுறேன்னு நீங்கள் சொன்னது உண்மையா இல்லையா, ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு ஓப்பனாக பேசுவார். என்ன இல்லைன்னு சொல்லுவார், அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். ஆனாலும் உடச்சிருவோம் போய், ஆனால் சீட்டு கொடுக்கலன்னு போகலன்றதை நிரூபிச்சிருன்றதுக்காக தான் போகிறேன். இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணிட்டு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போகிறேன். ஃப்ளைட் டிக்கெட் போட்டு பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு போய், ஏன்னா கல்யாணம் பண்ணதுலேருந்து நம்ம அவரை ஒழுங்காக பார்த்ததில்லை, சரி போய் பார்க்கணுன்னு போகிறேன். மேடையில் தான் பார்ப்போம், மேடையில் பார்ப்போம். அப்போ போய் சொல்கிறேன். அப்போ ஒருத்தர் பிறந்தநாள் போய் சந்திக்கிறேன். இந்த மணிவிழாவுக்கு பிறகு நான் ஒரு வாரத்திலே போகிறேன். ஏன்னா அறுத்துக்கிட்டே இருக்குது, 3 நாள் தூக்கமே இல்லை. அவர் பேசின பிறகு நான் பேசலாம், அவர் பேசி முடிச்ச பிறகு நான் போய் என்னத்தை பேசுறது? நான் திரும்ப காட்டு ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பேசணும், உண்மையை பேசணும் அப்படின்னா நேராக வாப்பா பேசிக்கொண்டார். இல்லைண்ணா அது தனியாக பேசுனேன்னா நீங்கள் திரும்ப இல்லைப்பா எதாக இருந்தாலும் பேசிக்கொண்டார். சரின்னு போய் பேசுகிறேன். இங்கே டெல்லி. அப்போ ஒருத்தர் பிறந்தநாள் கேக்கு வெட்டுறாரு, எல்லாருக்கும் ஊட்டுறாரு. இப்போ என் குழந்தைகளை பார்க்குறாரு. இதெல்லாம் யார் இருந்தார்? என் குழந்தைங்க 3மா? ஆமாண்ணா 3 குழந்தைங்கண்ணா. உங்கள்கிட்டேருந்து வந்ததில் 2 அடைஞ்சிருக்கேன் நான். ஒன்று கட்சிக்கு தலைவராக இருக்கேன், ஒன்று திருமணம் ஆகிருக்கு. இல்லைனா திருமணம் ஆகாமல் உங்களோட கடந்துருப்பேன். அப்படின்றப்ப அவர் திருமணம் பண்ணலையேன்ற அந்த வருத்தம், அவருக்கு குழந்தை இல்லையன்றப்ப எல்லா குழந்தையும் கொஞ்சுவார், எடுத்து கூட்டு கிள்ளுவார். என் குழந்தையில கிள்ள உள்ள கொஞ்சம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம குழந்தைய கொஞ்சாது அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கான்ற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கண்ணில் ஊற்றாவும் என் தம்பிக்கு ஊற்றுது, எங்கள் அம்மாவுக்கு ஊற்றுது, எல்லோரும் அழுகுறாங்க. அப்படியே நிற்கிறோம். அப்படியே அவர் எல்லாம் கேஷுவலாக கேக் வெட்டிட்டு அவரை காட்டிக்காமல் எனக்கு எல்லோரும் கேக் விட்டினார். உள்ளே போயிட்டார். சரி நம்ம தனியாக பேசணும்னு சொன்னேன். அப்புறம் உள்ளே போயிட்டு இப்போ எல்லாரையும் போக சொல்லு, அது குணதேசனை மட்டும் உள்ள வர சொல்லு, யாரையும் உள்ளே விட்றாத அப்படின்னு முத்துக்குமார் தான் சொன்னேன். நான் உள்ளே போய் வந்து அது ஒரு புத்தபிக்கும் இன்னொருத்தர் இவர் அரசியலில் போய் அதாவது கையாமையானு பேச டென்ஷன் ஆகுது, எனக்கும் அவருக்கும் ஆகுது. ஏன்னா இப்போ தான் அது ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சு. அவருக்கு என்னன்னா உடனே வந்துட்டனால கட்சியில் சேர்ந்துருவான் இருக்கு, அவருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்ம இணைஞ்சிருவான் இருக்கு. நான் சொல்ல தான் போகிறேன், நான் இணைய ஐடியாவில் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு வேளை அதில் அன்றைக்கி பேசியிருந்தா எனக்கு ஒரு இதாகும். அவர் பேசுறதை பொறுத்து நம்ம முடிவெடுக்கலான்னு கூட நான் இருந்தேன் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா அதுக்கு எனக்கு அந்த நிகழ்ச்சி நடத்துகிற பிறகு எனக்கு புற அழுத்தம் ஜாஸ்தி. எல்லாரும் விசிகேலும் சரி, திமுகவில் எல்லா பல கட்சியிலையும் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அத்தனை பேர் என்னை கூப்பிட்டு ஏன் சேரக்கூடாது, அதான் உங்களுக்கு அது அவர் தான் ஓப்பனாக சொன்னார் அப்படின்னு எனக்கு நிறைய அழுத்தம். அப்போ மீறி போகிறதுனாலனா அப்போ நான் ஒரு தலைவராக இருக்கணும், நான் ஒரு இயக்கம் நடத்தணும், நான் ஏதோ புகழை மட்டும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னுன்ற பார்வை வருது. இன்னும் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதனால் நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன். சரி அப்படி ஒரு வேளை பேசுகிறப்ப ஒரு நல்லபடியாக ஒரு மதிப்பு உள்ள பொறுப்பு ஒன்று கிடைச்சா நம்ம கொடுத்துட்டு பேசிட்டு நம்ம இணைச்சி விட்டு போடுவோம். இல்லை சாமி குளம் கோயிலில் கூட கும்பிட்டு போடுவோம், இல்லை விட்டுட்டு கூட போயிடுவோம்.
அப்படின்னு கூட நினச்சிட்டு தான் போய் பேசுகிறேன். அப்போ அவர் வந்து அப்போ உள்ளேருந்து ஒருத்தர் வராரு. இப்போ அண்ணன் சொல்கிறாரு, தோழர் வந்துருக்காரு பார்த்தீங்களா, நல்ல கண்ணையா வந்துட்டார், அவர்லாம் உடம்பு சரியில்லை வர முடியாது, கூட்டு வந்துட்டாப்லங்க. ஜிஆர் வரவே மாட்டார், அது இந்த மாதிரி பிறந்தநாள் விழா போக்குவரத்து நான் வாழ்நாள பார்த்தே கிடையாது. எப்படி வந்து அதில் ஜிஆரையுமே கூட்டு வந்துட்டாப்ல. பிஷப் வந்தாங்க, அந்த திருவடிகள் சாமி வந்தது, ரொம்ப சிறப்பாக எல்லாம் பார்த்தேன். ரொம்ப எனக்கே வியப்பாக இருந்துச்சு, நல்லா பண்ணிட்டாப்ல அப்படின்னு. அடுத்த ஃப்ளைட்டு அடுத்தது ஃப்ளைட்டு போகணும், இன்னும் முக்கால் மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்குது ஃப்ளைட்டு போகணும். இதில் ஃப்ளைட்டை மாற்றி போடுவோம், இதில் அடுத்த ஃப்ளைட்டு போய்க்கலாம். அப்படிலாம் நீங்கள் போங்க, நான் வந்து நான் வரேன், அடுத்த ஃப்ளைட்டில் வரேன்றார். அடுத்த வார்த்தை அங்கேருந்து வருது, இப்போ தான் ரஜினிகாந்த் வந்து மக்கள் அரசு கட்சின்னு போயிட்டு உள்ளே வந்தார், அவருக்கு துணை பிரச்சனை கொடுத்து கொந்தளிப்பாக கிடக்குது, பெரிய பிரச்சனை கிடக்குது, இப்போ இவரையும் சேர்த்துட்டிங்கன்னா கட்சை விட்டு வெளில போயிட்டு வரவங்களாம் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா அது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு அந்த தோழர் சொல்கிறாரு. இவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். நான் அதுக்கு மேலே அப்புறம் என்ன ஆகும், நல்ல என்ன, ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், சிறப்பு, சந்திப்பேன். நான் இல்லை சென்னைக்கு வாப்பா, சென்னையில் பேசுவோம், இல்லை நான் பரவாயில்ல இருக்கட்டுண்ணா பேசலாண்ணா. இந்த நீங்கள் உங்கள் தரப்பு சொல்லணும். ஏங்க அப்போ அவர் என்ன முடிவு எடுக்கணும், உண்மையாக அதை நேசித்தா அந்த முடிவு எடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா சென்னைக்கு வந்து எப்போ அங்கே பேச முடியல, நீ வாப்பான்னு கூப்பிட்டுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு இடத்துல போகிறேன், சாஸ்திரி பவனுக்கு எய்த்தாப்புல ஒரு இடத்துல போய் பார்க்க போகிறேன், அப்பயும் வந்து ஆடத்தை கழிச்சு விட்றாங்க. ஸோ நான் வரதை விரும்பலைன்றது, பல பேர் இந்த விரும்பலைன்றது நான் புரிஞ்சிக்க முடிஞ்சனால அது என்னன்னு தெரில. நான் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஒருவேளை அப்படி நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அண்ணன் அப்படி நினைக்க முடியாது, அவர் வந்து ஆனால் 11 வாக்கில் 2009 7லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குறிப்பாக 9லேருந்து 11 வரைக்கும் ரொம்ப நெருக்கடியை சந்திச்சிட்டேன். இதுதான் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து நிறைய இன்னும் உள்ளுக்குள்ளே விஷயம் இருக்குது. இது வந்து அரசியலாக சொல்ல வேண்டிய கடமைக்கு இது தனிப்பட்ட முறையில் போய் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தையும் ஒன்று என்ன முன்னிறுத்திட்டீங்க. அதனால தான் நீங்கள் இதை கேட்க ஆரம்பித்தோமே, இதை ஏன் பேசணுமான்னு நான் கேட்டேன். நீங்கள் கேட்டாலும் இருந்தாலும் இது போய் சேர வேண்டியது சேர்ந்தா, அதுக்காக மறைக்க முடியும். ஆனால் என்னைக்காவது இன்னும் இதில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு மாதிரி சுய சரியாக உடம்புடம்பு சரியாக இல்லாமல் படுத்த படிக்கிறாக இருந்துட்டு இதாக எழுதுன்னு போனேன், எல்லாத்தையும் எழுதுவேன். அப்போ இன்னும் இதில் விட்டு போனது, இதில் வந்து தெரிஞ்சிக்க விரும்பியது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சொல்ல முடியாதுன்னு நிறையா இருக்குது, சொல்லக்கூடியவைகளை சொல்லியிருக்கேன், சொல்ல முடியாத விஷயங்களே சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி தொடர். நன்றி.